அனைவருக்கும் அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவியல் அரங்கின் 17வது அமர்வு இன்று. இன்றைய நிகழ்வின் சிறப்புரை இந்திய கப்பல் படையும் கடலோர காவல் படை, இதில் இளைஞர்களுக்கான பணியும் தொழில் முனைவோர் வாய்ப்பும் குறித்த அருமையானதொரு சிறப்புரை நிகழ இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தமிழ் திருவள்ளுவர் வாழ்த்துடன் இனிதே தொடங்க இருக்கின்றது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்குமாறு இசை கலைஞர் சிவன்யா சுப்பு அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன், தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியன திருக்குறளை, தேனினும் இனியன திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாளறிவன். தேனினும் இனியன திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாளறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அருமை. திருவள்ளுவர் வாழ்த்தினை மிக அருமையாக பாடிய சிவன்யா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமியும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவியல் அரங்கின் 17வது அரங்கிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அன்பர்களே, இன்றைய அரங்கின் சிறப்புரை என்ன தெரியுமா? இந்திய கடற்படை
மற்றும் கடலோர காவல் படையில் இளைஞர்களுக்கான பணி வாய்ப்புகளும், அதாவது வேலை வாய்ப்புகளும், தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர்ஷிப் வாய்ப்பும் பற்றி சென்னை கடலோர காவல் படையில் கமாண்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நற்றமிழ் நாவலர் திருமிகு என் சோமசுந்தரம் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். நண்பர்களே, இந்த இனிய நல் நிகழ்விற்கு தலைமையேற்று பெருமை சேர்க்க வருகை தந்திருக்கின்றார் ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமத்தின் முதன்மை செயல் அலுவலர், CEO, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், சேவா ரத்னா திருமிகு லியோ பிரகாஷ் அவர்கள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய வருகை தந்திருக்கின்றார் வள்ளியம்மாள் கல்லூரியில் தமிழ் துறை பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஆதிரா முல்லை அவர்கள். அவர் மிகச்சிறந்த கவிஞர். ஆதிரா முல்லை அவர்களே, வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்று மகிழ்கிறோம். அன்பர்களே, இன்றைய நிகழ்வில் நன்றி நகல இருக்கின்றார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையின் துணை பேராசிரியர் திருமிகு முனைவர் நடராஜமூர்த்தி அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பர்களே, இந்த தொடர் நிகழ்ச்சியை தொடர்ந்து எங்களோடு ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ரவிச்சந்திரன் அவர்கள். அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று வருகிறோம். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியிலே அறிவியல் விழிப்புணர்வு பாடலை பாடுவதற்காக வருகை தந்திருக்கின்றார் அறிவியல் விழிப்புணர்வு பாடகர் கவிஞர் ஜெயமுருகன் அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகும். எனவே அனைவரையும் இரு நிறுவனங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இளைஞர்கள், அதாவது வீடு விற்றும் விளை நிலம் விற்றும் பாடுபட்டு படித்த படிப்பெல்லாம் வாடும் என் பசி தீர்க்க வகை செய்யவில்லையே என்று எண்ணி ஏங்குகின்ற இளைஞர்களுக்கு நல்ல பல தகவல்களை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பதுதான் இந்த அறிவியல் அரங்கம். இதுவரை 16 அறிவியல் அரங்குகளில் பல்வேறு தலைப்புகளில் பல்துறை அறிவியல் விற்பனர்கள், அறிவியல் அறிஞர்கள், வேலை வாய்ப்பு, தொழில் முனைவோர் வாய்ப்பு, அறிவியல் தொழில்நுட்பத்தில் புதுமை என்பவை பற்றியெல்லாம் பேசியிருக்கின்றார்கள். அனைத்திலும் மாறுபட்ட ஒரு நல்லதொரு தலைப்பு தான் இன்று. என்ன? நமது இந்திய திருநாட்டில், பாரத திருநாட்டில் முப்படைகள். அந்த முப்படையில் ஒன்றுதான் கப்பல் படை. அந்த கப்பல் படையினுடைய டிரெஸ், அதாவது அந்த அவருடைய உடையே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். கப்பல் படையினுடைய அந்த ஒயிட் அண்ட் வெள்ளை ஆடை மிக அருமையான ஒரு டிரெஸ். அதுவும் கப்பல் படையில விரும்பி சேரக்கூடிய இளைஞர்கள் மிகுதி. எனவே இன்றைக்கு இந்திய கப்பல் படை, கடலோர காவல் படை, இதை பற்றி சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார் கமாண்டன்ட் என் சோமசுந்தரம் அவர்கள். இது ஒரு வித்தியாசமான துறை. அவர்களிடம் நான் கேட்டிருக்கிறேன். இதே போன்று இராணுவம், அதாவது தரைப்படை, விமானப்படை, இராணுவம் தான் தரைப்படை, விமானப்படை, ஏர்போர்ஸ், அதிலிருந்து ஒரு துறை வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஆகையினாலே நம் அறிவியல் அரங்கம் இன்னும் இது போன்ற பல்துறை பெருமக்களை வரவேற்று அவர்கள் வாயிலாக நல்ல பல தகவல்களை இளைஞர்களுக்காக வழங்கி மகிழும்
என்று சொல்லி அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்பொழுது அறிவியல் விழிப்புணர்வு பாடல் ஒன்றினை பாடுமாறு, அறிவியல் விழிப்புணர்வு பாடல்களை கிராமந்தோறும் பாடி அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை பரவலாக்கி கொண்டிருக்கின்ற நல்ல சேவை உள்ளம் படைத்த கவிஞர். அவரே பாடவும் செய்வார், அதுவும் நாட்டுப்புற பாடல் பாணியில். திருமிகு ஜெயமுருகன் அவர்களே, உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். ஜெயமுருகன் அவர்கள். ஐயா நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் குரல் கேட்கிறதுங்களா? நன்றாக கேட்கிறது. மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. அறிவே தெய்வம் என்று அறிவை வணங்கினார் பாரதியார், மகாகவி பாரதியார். பல்லாயிரம் வேதமும் அறிவொன்றே தெய்வம் உண்டாமினல் கேளீரோ என்று அவர் அறிவே தெய்வம் என்று ஒரு பாடலை ஏற்றி பாடியிருக்கிறார். அந்த வகையில் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு என்கின்ற நோக்கத்தோடு மயிலை திருவள்ளுவர் சங்கம் தொடர்ச்சியாக இந்த 17வது இந்த அரங்கில், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பாடல் பாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளும் ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாள் தான். அதாவது சமையல் பாத்திரங்கள் முதல் மின்வட கம்பிகள் வரை, அதே போல விமானத்தின் பாகங்கள் என்று எல்லாவற்றிலும் பயன் தரக்கூடிய அலுமினியத்தை மண்ணிலிருந்து பிரிக்கின்ற அந்த முறையை கண்டறிந்த திரு சார்லஸ் மார்டின் ஹால் என்பவருடைய பிறந்த நாள் இன்று. இந்த ஒரு அருமையான ஒரு தினத்திலே உங்களிடத்தில் அறிவியலின் பயன் பற்றி ஒரு சிறிய பாடல் இன்றைக்கு காலை 10 மணிக்கு எழுதி இப்பொழுது இசைக்கின்றேன். பிழை இருந்தால் மன்னிக்கவும். அறிவோம் அறிவோம் அறிவியலை, நித்தம் உணர்வோம் உரைப்போம் அதன் புகழை. அறிவோம் அறிவோம் அறிவியலை, நித்தம் உணர்வோம் உரைப்போம் அதன் புகழை. அறிவோம் அறிவோம் அறிவியலை, நித்தம் உணர்வோம் உரைப்போம் அதன் புகழை. காலம் நேரம் ஞாலத்தை, இயற்கையின் மாய தோற்றத்தை. காலம் நேரம் ஞாலத்தை, இயற்கையின் மாய தோற்றத்தை. ஆய்ந்து சொல்வது அறிவியலே, நம் வாழ்க்கை செல்வதும் அதன் வழியே. ஆய்ந்து சொல்வது அறிவியலே, நம் வாழ்க்கை செல்வதும் அதன் வழியே. அறிவோம் அறிவோம் அறிவியலை, நித்தம் உணர்வோம் உரைப்போம் அதன் புகழை. காற்றில் கலந்துள்ள வாயுக்களை, ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு என்று காற்றில் கலந்துள்ள வாயுக்களை. கடலில் பொதிந்துள்ள கனிமங்களை, காற்றில் கலந்துள்ள வாயுக்களை. ஆழ்கடலில் பொதிந்துள்ள கனிமங்களை. மண்ணில் மறைந்துள்ள கனிமங்களை. அமிரம் பிளாட்டினம் சிலிக்கன் இரும்பு என்று மண்ணில் மறைந்துள்ள கனிமங்களை. நீள்விண்ணில் போலிருக்கின்ற விந்தைகளை. மண்ணில் மறைந்துள்ள கனிமங்களை. நீள்விண்ணில் போலிருக்கின்ற விந்தைகளை. ஆய்ந்து சொல்வது அறிவியலே, நம் வாழ்க்கை செல்வதும் அதன் வழியே. ஆய்ந்து சொல்வது அறிவியலே, நம் வாழ்க்கை செல்வதும் அதன் வழியே. அறிவோம் அறிவோம் அறிவியலை, நித்தம் உணர்வோம் உரைப்போம் அதன் புகழை. கண்களும் அறியா நுண்ணுலகை, பாக்டீரியம் பிளாஸ்மோடியம் வைரஸ் மற்றும் பங்கஸ். கண்களும் அறியா நுண்ணுலகை, அட கண்டங்கள் நகரும் புவியியலை. கண்களும் அறியா நுண்ணுலகை, அட கண்டங்கள் நகரும் புவியியலை. எங்கினும் நிறைந்திடும் மின்னலையை, காமரேஸ் மைக்ரோவேவ்ஸ் ரேடியோவேவ்ஸ் என்றெல்லாம். எங்கினும் நிறைந்திடும் மின்னலையை, அவை தந்திடும் பற்பல நன்மைகளை. எங்கினும் நிறைந்திடும் மின்னலையை, அவை தந்திடும் பற்பல நன்மைகளை. ஆய்ந்து சொல்வது அறிவியலே, நம் வாழ்க்கை செல்வதும் அதன் வழியே. ஆய்ந்து சொல்வது அறிவியலே, நம் வாழ்க்கை செல்வதும் அதன் வழியே. என்று அறிவோம் அறிவோம் அறிவியலை, நித்தம் உணர்வோம் உரைப்போம் அதன் புகழை. அறிவோம் அறிவோம்
காலத்தை, காலம் நேரம் ஞாலத்தை, இயற்கையின் மாய தோற்றத்தை ஆய்ந்து சொல்வது அறிவியலே. நம் வாழ்க்கையை செலுத்துவோம் அதன் வழியே. ஆய்ந்து சொல்வது அறிவியலே, நம் வாழ்க்கையை செலுத்துவோம் அதன் வழியே. அறிவோம் அறிவோம் அறிவியலை, என்றும் உணர்வோம் உரைப்போம் அதன் புகழை. அறிவோம் அறிவோம் அறிவியலை, என்றும் உணர்வோம் உரைப்போம் அதன் புகழை. நன்றி ஐயா. அருமை. மிக அருமையாக இன்று காலை 10 மணிக்கு பாடலை எழுதி இப்பொழுது நீங்கள் அதை இங்கே பாடி காட்டியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய திறனை பாராட்டுகின்றோம், மெச்சுகின்றோம். இப்படி ஒவ்வொரு அறிவியல் அங்கனும் உங்கள் பாடல் இங்கே முகிழ்த்து மனம் பெறப்பட்டு அப்பொழுது உங்களுக்கு பல பாடல்களை நீங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீர்கள், பாடி பலர் பாராட்டையும் பெறுவீர்கள். அன்பான வேண்டுகோள், நிச்சயமாக தொடருங்கள் உங்கள் சிறந்த அறிவியல் பரப்பும் பணியை. நன்றி, பாராட்டுகள். அன்பர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய வருகை தந்திருக்கின்றார் கவிஞர் ஆதிரா முல்லை அவர்கள். அவர்கள் தமிழ்துறை பேராசிரியர், மிகச்சிறந்த எழுத்தாளர், நல்ல பேச்சாளர். யூடியூப் மூலமா பல புதிய நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். பன்முக பரிமாணமிக்க ஆதிரா முல்லை அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யுங்கள். அன்மியூட் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் இனிய ஞாயிறு வணக்கம். வண்ண களஞ்சியத்தை கொஞ்சம் கூறும் நல் உலகத்தை என்ன கேக்குதா? கேக்குது. இன்னும் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கூட்டிங்க. சரியா இருக்கு. வண்ண களஞ்சியத்தை தமிழ் கூறும் நல் உலகத்து என்ன களஞ்சியமாக மாற்றிய ஆல் இந்தியா ரேடியோவின் முன்னாள் இயக்குனர், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இந்நாள் இயக்குனர், அயராத தமிழ் பணியால் தமிழர் உள்ளங்களை எந்நாளும் மயக்குனர், கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களே, கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்களே, தகை சான்ற தலைமை உரை தந்த ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமத்தின் முதன்மை அலுவலர் சேவா ரத்னா லியோ பிரகாஷ் அவர்களே, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் இணையதள ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் ப நடராஜமூர்த்தி அவர்களே, குழுமி இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இந்த இணைய வழி அறிவியல் அரங்கத்தை விழிப்போடும் வியப்போடும் பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கம். அலை வளர் கடலே ஆழம், அலை வளர் கடலே ஆழம், அலைகளே அதன் கைத்தாளம், கலம்பக கடலின் செல்வம் கைவிரல் தொகை போல் ஐந்தே, மலைப்படு பொருள்கள் யாவும் மலர் போன்ற மனத்தை வீசும், ஒளிக்கடல் வழங்கும் செல்வம் ஓங்கிய ஒளியை வீசும் என்று கடலின் பெருமையை கவிஞர் சுரதா பாடுவார். முத்து, பவளம், சங்கு, உப்பு, மீன் ஆகிய 5 அரிய வளங்களை வழங்குவது கத்தும் கடல். அந்த வளங்களை கண்ணும் கருத்துமாய் காப்பாற்றுவது கடலோர காவல் படை. அதன் கமாண்டட் ஆக விளங்குபவர் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் திரு நா. சோமசுந்தரம் ஐயா அவர்கள். நா. சோமசுந்தரம் அவர்கள் 1968ஆம் ஆண்டு முத்தமிழ் மணக்கும் மூத்த பதியாம் மதுரையில் பிறந்தார். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், பனி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடிய மகாகவி பாரதியார் பணிபுரிந்த சேதுபதி உயர்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். இளம் வேதியியல் பட்டத்தை வக்பு வாரிய கல்லூரியில் பெற்றார். மதுரை அமெரிக்கன் கல்லூரி இவருக்கு முதுகலை ஆங்கில பட்டத்தை வழங்கி பெருமை சேர்த்து கொண்டது. விலை மதிப்பில்லா முத்துக்களை பதுக்கி வைத்துள்ள கடலை காக்க தமது 24வது வயதிலேயே கடலோர காவல் படையின் உதவி கமாண்டண்டாக நேரடியாக தேர்வு பெற்றார். துணையோடு கப்பல் நிற்கும் துறைமுகம் சுற்றம் சூழ மணவரை மீது தோன்றும் மங்கையை போன்றதாகும் என்பார் ஓமை கவிஞர். அப்படி துணையோடு நின்ற 2 கடலோர காவல் படை கப்பல்களுக்கு
கமாண்டன்டாக பணியை சிறக்க செய்தவர் திரு நா. சோமசுந்தரம் அவர்கள். 4 கடலோர காவல் படை நிலையங்களையும் அதற்கும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து முடித்தவர் திரு நா. சோமசுந்தரம் ஐயா அவர்கள். தற்போது சென்னை கடலோர காவல் படை கப்பல்கள் பராமரிப்பு தளத்தை அமைக்கும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். என்னதான் காவல் படையில் பணியாற்றினாலும் கை துப்பாக்கிகளை விட ஆகப்பெரிய ஆயுதம் புத்தகங்கள் தான் என்பதால் வாசிப்பை இவர் தன் வசப்படுத்திக் கொண்டார். எழுத்து தானே இவர் வசப்பட்டது. எழுத்தால் எண்ணற்றவர்களை வசியப்படுத்தினார். இவரது கவிதைகளும் கதைகளும் கட்டுரைகளும் புத்தக விமர்சனங்களும் ஏடுகள் தோறும் இடம் பிடித்தன. நாட்டின் கனிம வளங்களை பாதுகாப்பது போலவே மனித வளங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது கமாண்டர் திரு நா. சோமசுந்தரம் அவர்களின் தனியாத தாகம். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்பார் ஐயன் திருவள்ளுவர். ஐயன் வாக்கிற்கு இணங்க திரு நா. சோமசுந்தரம் அவர்கள் இளைய சமுதாயம் எழுச்சி பெறுவதற்காக பல வகையான செயல்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கின்றார். இளைய சமுதாயம் ஏற்றம் பெற வேண்டி நிகழ்ச்சிகள் பலவற்றை ஆல் இந்தியா ரேடியோவிலும் அவர் நடத்தி இருக்கிறார். கடலோர காவல் படையில் தம் பணியை நிறைவு செய்த பின்பும் கூட எதிர்கால மாணவர் படைக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று கடலளவு ஆசையை தம் கையளவு மனத்தில் சுமந்து கொண்டிருப்பவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். இளைய சமுதாயம் வேலை வாய்ப்பை எட்டி பிடிப்பதற்கும் தொழில் முனைந்து வெற்றியை தொடுவதற்கும் மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தனியாத தாகத்தோடு இருப்பவர் திரு நா. சோமசுந்தரம் அவர்கள். அந்த ஆற்றா ஆசையின் மெல்லிய ஓசையே இந்த நிகழ்வு. இன்று கடற்படை மற்றும் கடலோர காவல் படை இரண்டிலும் இருக்கக்கூடிய பணி மற்றும் அங்கு தொழில் முனைவோருக்கான வாய்ப்பினை பற்றி உரையாற்ற வந்திருக்கும் திரு நா. சோமசுந்தரம் அவர்களை அறிமுகப்படுத்தியதில் நான் பெருமை அடைகிறேன். கமாண்டன்ட் திரு சோமசுந்தரம் அவர்களை வருக, தங்கள் உரையை தருக, தங்களது தங்க உரையை தருக. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அருமையானதொரு அறிமுக உரையை நல்கிய பேராசிரியர் கவிஞர் ஆதிரா முல்லை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். இப்பொழுது நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கடலோர காவல் படையினுடைய கமாண்டர் திருமிகு நா. சோமசுந்தரம் அவர்களே, வருக, உங்கள் சிறப்புரையை வழங்குக. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை அளித்த டாக்டர் செய்யோன் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. நான் கல்லூரி காலத்தில் பணியாற்றும் போது சிறு வயதிலிருந்தே இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரியணுங்கிறத ஒரு கனவாகவே கொண்டிருந்தேன். அப்துல் கலாம் ஐயா சொன்ன போது என்னை உறங்க விடாமல் செய்த கனவு அது. அந்த மாதிரி ஒரு கனவின் அடிப்படையில் நான் என்னை நானே கல்வி தகுதிகளை மேம்படுத்தி கொண்டு என்சிசியில் தீவிரமாக இயங்கி என்சிசி பெட்டாலியன்லேயே நான் கிடப்பேன். எனக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா மிலிட்ரியில் சேர்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மதுரையில் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இராணுவத்தில் சேர்ந்தவங்க இருந்தாங்க, அதுவும் அதிகாரி லெவலில். அதனால ரொம்ப முயற்சி எடுத்து நான் சுய முயற்சியில் புத்தகங்கள் வாசித்து என்னை நானே தகுதி மேற்படுத்தி கொண்டு பல்வேறு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகி திருப்பி அனலைஸ் பண்ணி, ஏன்னா கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்படி கடைசியாக 1992 கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஜனவரி 1992 நான் அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக சேர்ந்தேன். இப்போ கமாண்டண்ட்டாக இருக்கிறேன், பணிபுரிகிறேன். கிட்டத்தட்ட 29 வருஷம் என்னோட பணி நிறைவு பெறப்போகுது. நான் பட்ட கஷ்டம் இப்போ உள்ள இளைய தலைமுறை படக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தினால தான் இந்த மாதிரி ஒரு பயிலரங்கும் இந்த மாதிரி ஒரு கருத்துரை வழங்குறது என்னோட குறிக்கோளாக கொண்டு நான் செயல்பட்டு வரேன். என்னோட கனவு என்னன்னா, ஓய்வு பெற்றதுக்கப்புறம் நான் வளர்ந்த பகுதியான மதுரையில் மிகவும் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிங்கிறனால அங்கே ஒரு பயிற்சி பள்ளி மாதிரி நடத்தி வருஷத்துக்கு ஒரு 10 பேராச்சும் ஆஃபீஸர் கேடரில் சேர்த்துடணும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. அதை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கிறாங்க. குறிப்பாக விகடன் மற்றும் இந்து தமிழ், அவங்க எப்போ இது பண்ணாலும் நீங்கள் பண்ணுங்கள் சார், நாங்கள் சேர்ந்து செய்வோன்னு. இந்த வருஷம் நான் ஆரம்பிக்க வேண்டியது மார்ச் மாதம் 30ஆம் தேதியெல்லாம் குறிச்சாச்சு. சென்னையில் துவங்கி பல்வேறு நகரங்களில் தமிழ்நாட்டில் நடத்துகிறதா ஏற்பாடு. ஆனால் கொரோனானால அது தள்ளி போச்சு. ஆனால் பரவாயில்ல, இப்போ அடுத்த வருஷம் மார்ச்லேருந்து அது தீவிரமாக இயங்கி ஒரு நாள் பயிலரங்கு மாதிரி மாணவர்களை அழைத்து
அந்த பயிலரங்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு 4 பற்றியும் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்கள அங்கேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கு உண்டான கோச்சிங் கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. என்னுடன் வந்து ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், நேவல் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே உறுதுணையாக இருக்கிறாங்க இந்த முயற்சியில். இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சமூக பணி மாதிரி அந்த மாதிரி நாங்கள் எடுத்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதோட முதல் படி தான் இந்த பயிலரங்கு. நான் இதை பயிலரங்காகவே கருதுகிறேன். மறுபடியும் வாய்ப்பளித்த ஐயா டாக்டர் செய்யோன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. நான் எனது உரையை இப்பொழுது துவங்குகிறேன். முதல்ல வந்து நான் வந்து இந்தியன் நேவியை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து எங்களுக்கு தாய் வந்து இந்தியன் நேவி தான். ஏன்னா ராயல் நேவியாக இருந்து இப்போ இந்தியன் நேவியாக மிகப்பெரிய பரிமாணம் பெற்ற நம்மளுடைய இந்தியன் நேவியோட பணி வந்து மிக மிக சிறப்பானது. மாணவர்களும் மற்றவர்களும் அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதை குறித்த நான் என்னோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை இப்போ நான் துவங்குகிறேன் உங்கள் அனுமதியோட. அனைவருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? இந்தியன் நேவி நல்லா தெரியுது ஐயா, தெரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்தியன் நேவி குறித்து இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆனது நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எனக்கு கிடைக்கப்பட்டது. அவங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இதை நான் இப்போ வந்து துவங்குறேன். கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க. அது கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ்னா இந்திய ஜனாதிபதியே பர்சனலாக அப்பாயிண்ட் பண்ணுறது தான் கமிஷன் ஆஃபீஸர்ஸ். அதனால தான் பிரசிடென்ட்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. மற்ற சர்வீசஸில் உள்ள மாதிரி கெசட்டட் ஆஃபீஸர் மாதிரி இல்லாமல் இது கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ். பிரசிடென்ட்ஸ் கமிஷன் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து குவீன்ஸ் கமிஷன் இருந்ததை இப்போ நம்ம பிரசிடென்ட்ஸ் கமிஷன் ஆக்கியிருக்கோம். இந்த நேவியோட ஸ்ட்ரக்சர் வந்து சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் நியூ டெல்லியிலையும், மும்பையில் வந்து சீஃப் கமாண்டர் இன் சீஃப் வெஸ்டர்ன் கமாண்ட் மும்பையில், ஈஸ்டர்ன் கமாண்ட் வைசாக்லையும், சதர்ன் நேவல் கமாண்ட் கொச்சியிலையும் இருக்கு. இதில் வந்து ஆப்ரேஷனல் கமாண்ட்ஸ் பார்க்கும்போது வெஸ்டர்ன் ஃப்ளீட்டு மும்பையில் இருக்கு, ஈஸ்டர்ன் ஃப்ளீட்டு வைசாக்ல இருக்கு. கொச்சியில் உள்ளது ட்ரைனிங் கமாண்ட், ஒன்லி ட்ரைனிங், நேவியோட ட்ரைனிங் மட்டும் உள்ளது. போர்ட் பிளேயரில் வந்து ட்ரை சர்வீசஸ் கமாண்ட், அதாவது கார்கில் போருக்கு அப்புறம் ஒரு பரிசோதனை முயற்சியாக 2001 ஏற்படுத்தப்பட்ட இந்த ட்ரை சர்வீசஸ் கமாண்டில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு 4மே அதில் வந்து இணைந்து பணிபுரிய ஒரு கமாண்டு அது போர்ட் பிளேயர். நேவியோட ரோல்ஸ் என்னென்ன? மிலிட்டரி ரோல் உங்களுக்கு தெரியும், டிப்ளமேட்டிக் ரோல், குட்வில் விசிட்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரீஸ், கான்ஸ்டபிளரி அதாவது கவர்மெண்ட்டுக்கு உதவியாக லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணலாம். வினைன் அதாவது ஒரு கருணையின் அடிப்படையில் நம்ம வந்து உதவி செய்கிறது. நேவியோட என்னென்ன ஃபோர்ஸஸ், என்னென்ன ஆர்ம்ஸ், சர்ஃபேஸ் ஆர்ம், ஷிப்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது, ஏர்கிராஃப்ட்ஸ், அப்புறம் சப்மரீன்ஸ். இதோட பிரான்ச் ஸ்ட்ரக்சர் இப்போ பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் இருக்குது, மெடிக்கல் பிரான்ச் இருக்குது, டெக்னிக்கல் பிரான்ச் இருக்குது, எஜுகேஷன் பிரான்ச் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச். இதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது? கன்ட்ரி அண்ட் மிசைல் வார்ஃபேர், நேவிகேஷன் அண்ட் ஏர்கிராஃப்ட் டைரக்ஷன், கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர். இதை தவிர ஏவியேஷன், சப்மரீன், மெரீன் கமாண்டோஸ், ஹைட்ரோகிராஃபி, லா, லாஜிஸ்டிக்ஸ், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்டரேட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் பிரான்ச். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், இதில் சப்மரீன் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். நேவல் ஆர்கிடெக்சர் உண்டு, மெரீன் இன்ஜினியர் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க. நேவியோட சிறப்பான பணி என்னன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ். தொடர்ந்து உங்களோட பணி சிறக்கிறதுக்காக மேற்கொண்டு உங்களுக்கு கோர்சஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளேயும் அனுப்புவாங்க. எம்டெக் போன்ற பட்ட மேற்படிப்பையும் நீங்கள் ஐஐடி மற்றும் என்ஐடியில் நீங்கள் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நேவியோட கெரியர் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு கடலும் கரையும் மாற்றி மாற்றி அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட கால பணிக்கு அப்புறம் அடுத்த ஜாபுக்கு போகிறதுக்கு உண்டான வேலை அந்த ஏற்பாடுகளையும் நேவி செஞ்சு தரும். பிரமிடல் ஸ்ட்ரக்சர், ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த தோழமையும் ஒரு சகோதர உணர்வு தான் அந்த நேவியோட சிறப்பம்சம். நேவல் வேல்யூ சிஸ்டம், அதாவது கோட் ஆஃப் கண்டக்ட், கோட் ஆஃப் எத்திக்ஸ், மாரல் வேல்யூஸ் எல்லாமே உள்ளது தான் அந்த நேவல் வேல்யூ சிஸ்டம். ஷிப்பு வந்து ஒரு ஷிப்பில் வந்து ஒரு லைஃப் எப்படி இருக்கும்?
அது வந்து ஷிப் வந்து ஒரு மினி சிட்டி மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே வந்து அந்த ஷிப்பில் பணிபுரியறதுனால ஒரு மினி இந்தியான்னு வச்சுக்கலாம். வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எங்களோட செயிலிங் மற்றும் மற்ற பணிகளை தவிர நாங்கள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் அதில் செய்வோம். காம்பிடன்ஸ் வைட்டல், முக்கியமானது. ஒவ்வொரு அந்த தொழில் நேர்த்தின்னு சொல்கிற அது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ப்ரொஃபஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் கமிஷன்ஸ் பார்க்க போகிறோம் நேவியில். ஒன்று வந்து பர்மனன்ட் கமிஷன், இன்னொன்று வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். எப்படி? பெர்மனன்ட் கமிஷன்னா குறைந்தபட்சம் 20 வருஷம் பணிபுரியணும். அதுக்கு உண்டான பென்ஷன் உண்டு, ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா 12லேருந்து 14 வருஷம் வரைக்கும் நீங்கள் பணிபுரிந்து வெளியே வரலாம். லிமிட்டட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இப்போ விமென், பெண்களுக்கான என்னென்ன வாய்ப்புகள் உண்டு? பைலட்டாக போகலாம். அப்சர்வர்னா நேவிகேட்டர், அந்த ஏர்கிராஃப்டை வந்து நேவிகேட் பண்ணுறவங்க அப்சர்வர்ஸ். மெடிக்கல் ஃபீல்டு உண்டு, லாஜிஸ்டிக்ஸ், எஜுகேஷன், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், நேவல் ஆர்மமெண்ட், நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்டரேட், நேவல் ஆர்கிடெக்சர். இதில் வந்து பெர்மனன்ட் கமிஷன் எல்லா விமெனுக்கு வந்து பெர்மனன்ட் கமிஷன் எந்தெந்த ஃபீல்டில் உண்டுன்னா நேவல் ஆர்கிடெக்சர், லா, எஜுகேஷன், மெடிக்கல். மற்றதெல்லாம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இதை நீங்கள் இந்த ஸ்லைட்ஸை வந்து இப்போ பெர்மனண்ட்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுனால அதை பின்னாடி கூட நீங்கள் ரெட்ரீவ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம்னு பேர். இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பிரான்ச் என்னென்ன பிரான்ச்? ஜென்ரல் சர்வீசஸ் பிரான்ச்சில் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் பார்த்தோம், ஹைட்ரோகிராஃபி பார்த்தோம். அதுக்கு வந்து எனி ஸ்ட்ரீம் ஆஃப் பிஇ, பிடெக். இப்போ நேவி வந்து ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் நேவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு INET. இது தொடர்பான விளம்பரங்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த joinindiannavy.gov.in ஒரு வெப்சைட்டில் அடிக்கடி வரும். முந்தி மாதிரி இப்போ நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவ்வளோவா கொடுக்குறதில்ல. அப்படியே வந்தாலும் இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், வாரம் சனிக்கிழமை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வரும். அதில் வந்து நேவி, கோஸ்ட் கார்டு, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா அறிவிப்புகளும் வரும். மற்ற நாளிதழ்களில் இப்போ அவ்வளோவா விளம்பரம் வந்து வர்றதில்லை. ஆனால் நீங்கள் ரெகுலராக இந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி, ஜாயின் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஜாயின் இந்தியன் நேவி, ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்த 4 வெப்சைட்டையும் நீங்கள் புக் மார்க்காக வச்சுக்கிட்டீங்கன்னா அன்றாடம் நீங்கள் மெயில் செக் பண்ணுற மாதிரி இந்த புக் மார்க்கையும் செக் பண்ணுறோம்னா டெய்லி வர நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். மற்ற பிரான்ச்சஸான ATC, நேவல் ஆர்மமெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு உண்ட தகுதிகள் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கு. அதில் வந்து மென்னுக்கு மட்டும் உண்டானது, மென் அண்ட் விமெனுக்கு உண்டானதெல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்லைட்ஸ் எப்போ வேணாலும் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் பிரான்ச்லேயும் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், நேவல் ஆர்கிடெக்சரில் என்னென்ன உங்களுக்கு தகுதி வேணும், அதுக்கு மென்னுக்கு என்ன தகுதி, விமெனுக்கு என்ன தகுதிங்கிறத உங்களுக்கு இதில் குறிப்பிட்டிருக்கு இந்த ஸ்லைடில். இப்போ நம்ம பார்க்க போகிறது SSB இன்டர்வியூ. SSBனா சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. இப்போ நேவிக்கு எப்படி ஆஃபீஸர், நான் இப்போ இந்த கவர் பண்ணுறது ஒன்லி ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி மட்டும்தான் இந்த வெபினாரில். இந்த ஆஃபீஸர் என்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் நேவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று நடக்கும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு குவாலிஃபை பண்ணணும். ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையும் எக்ஸாம் சென்டர்ஸ் உண்டு. அதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டின் அடிப்படையில் இது பியூர் மெரிட் தான் நேவி. தயவுசெய்து நீங்கள் வந்து யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம். எந்த விதமான அணுகுமுறையும் இதில் செல்லாது. ஒன்லி பியூர்லி பை மெரிட். இதில் வந்து இந்த இந்தியன் நேவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொன்னேன் நான். அந்த டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனோன்னா இப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவீங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ. சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு நாடெங்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு இருக்குது. அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அழைக்கப்படுவீர்கள். ஒரு வாரம் நீங்கள் தங்க வேண்டி வரும். 5 நாள் இந்த சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. இதில் என்னென்ன செய்வாங்க? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் தான் ஒரு மனிதனின் உள்கிடக்கையில் என்ன இருக்குது, அவனோட அந்த சைக்கலாஜிக்கல் மேக்கப் எப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த டெஸ்ட்டு. இது வந்து டைம் டெஸ்டட். அதாவது இரண்டாம் உலக போறப்ப துவங்கப்பட்ட இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் இன்ன வரைக்கும் வந்து ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். அதனால ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் நடக்கும். அதில் வந்து என்னென்ன நடக்கும்? ஒரு வேர்டு வந்து ஒரு 60 வேர்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வேர்டாக அப்பியர் ஆகும் ஸ்க்ரீனில். அந்த வேர்டை வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 பிக்சர் காமிப்பாங்க. அந்த பிக்சரை வச்சு நீங்கள் ஒரு சின்ன கதை மாதிரி எழுதணும். அப்புறம் வந்து சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். ஒரு 60 சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. அந்த 60 சிச்சுவேஷனாக 60 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் என்ன மாதிரி உங்களோட ரியாக்ஷன், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்,
அது எப்படி இருக்குங்கிறத பண்ணணும். அப்புறம் வந்து செல்ஃப் அனாலிசிஸ், உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, உங்கள் பெற்றோர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களோட உடன் பிறந்தோர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்கள் ஆசிரியர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்கள் நண்பர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத நீங்கள் எழுதணும். இதெல்லாம் வந்தோம்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த பேனலில் இருப்பார், அனலைஸ் பண்ணுவார். உங்களோட மென்டல் மேக்கப்பை வந்து செக் பண்ணி அதில் நீங்கள் தேர்வு பெற்றதுக்கப்புறம் அடுத்து வந்து குரூப் டெஸ்ட்டு நடத்துவாங்க. அந்த குரூப் டெஸ்ட்டில் வந்து ஒரு குழு மனப்பான்மை, அது வந்து நீங்கள் ஒரு தனிநபர், அதாவது ஒன் அப்மேன்ஷிப் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு குழுவோட இணைந்து பணிபுரிகிறீங்களா. உங்களுக்கு வந்து இராணுவத்தில் பணிபுரியும் போது நீங்கள் வந்து தனிநபராக எவ்வளோ சிறப்பான ஒரு தகுதி பெற்றிருந்தாலும் ஒரு குழுவோட பணிபுரிந்து தான் நீங்கள் செய்யணும். டீம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து டீம் பார்ட்டிசிபேஷன், அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி பல்வேறு வகையான கிரவுண்ட் டெஸ்ட் இருக்கும், அதில் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்ன லெக்சர் மாதிரி கொடுக்கணும். அப்புறம் உங்களுக்குள்ளேயே வந்து குரூப் டிஸ்கஷன் நடத்துவாங்க. இதுலெல்லாம் வந்து நீங்கள் மற்றவர்களோட கருத்தை எப்படி ஏற்றுக்கிறீங்க, உங்களோட கருத்தை எப்படி முன் வைக்கிறீங்க, அதே மாதிரி உங்கள் கருத்தை முன் வைக்கிற போது மற்றவர்களை வந்து பாதிக்கும்படியா இல்லை மனம் கோணும்படி எதுவும் பேசுறீங்களா, இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லீடர்ஷிப் டாஸ்க்கு இதெல்லாம் நடத்தி ஒரு மொத்தமாக இட்ஸ் பேட்டரி ஆஃப் டெஸ்ட், அதை எல்லாமே செஞ்சு அதுக்கப்புறம் அதில் குவாலிஃபை பண்ணோம்னா உங்களை மெடிக்கல் டெஸ்ட், ஹைட்டு, வெயிட்டு, அந்த செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ண உடனே நீங்கள் குவாலிஃபை ஆனோன்னா மெரிட் பேஸில் உங்களை இந்தியன் நேவல் அகாடமிக்கு நீங்கள் அனுப்பப்படுவீர்கள். அது எங்கே இருக்குது? கேரளாவில் எழிமலா அப்படிங்கிற ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஒரு இடத்துல அந்த இந்தியன் நேவல் அகாடமி இருக்குது. அந்த இந்தியன் நேவல் அகாடமியில் உங்களுக்கு வந்து நேவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை வந்து நேவியோ அந்த வாழ்க்கை முறைக்கு உங்களை பழக்கப்படுத்துவதற்கான ஒரு 6 மாதம் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங் முடிஞ்சவனா நீங்கள் பாஸ் அவுட் ஆவீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த படமானது குவார்ட்டர் டெக்குன்னு சொல்லுவோம். குவார்ட்டர் டெக்குங்கிறது மிக புனிதமான ஒரு பகுதி, ஷிப்போட கடைசி பகுதி. அது வந்து குவார்ட்டர் டெக்னு சொல்லுவோம். இது வந்து பெரேட் கிரவுண்டில் நாங்கள் வச்சுருப்போம். இந்த பெரேட் கிரவுண்டில் நீங்கள் வந்து பாஸ் அவுட், அந்த பெரேடில் பாஸ் அவுட் ஆன உடனே சிவிலியனாக இருந்து ஆஃபீஸர் கன்வர்ஷன், அதுதான் அந்த கிராஜுவேஷன் பெரேடுன்னு சொல்லுவோம். அதை இது ரேங்க் ஸ்ட்ரக்சர் நேவியோட சப் லெஃப்டினன்ட்ல துவங்கி லெஃப்டினன்ட் கமாண்டர், கேப்டன், கமடோர், ரியர் அட்மிரல், வைஸ் அட்மிரல் ரேங்க் வரைக்கும் நீங்கள் இப்போ உயர்றதுக்கு சான்சஸ் உண்டு. இது ரேங்க் அண்ட் பே, இது வந்து சப்ஜெக்ட் டு ரிவிஷன். இப்போ லேட்டஸ்ட் 7வது ஊதிய குழுவுக்கு அப்புறம் இதுதான் அவங்களோட ரேங்க் ஸ்ட்ரக்சர். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இப்போ என்ட்ரி லெவலில் சப் லெஃப்டினண்ட்டாக நீங்கள் சேரும்போது உங்களுக்கு மாதம் வந்து கீழே பார்ப்பீங்க 1,09,000 கிட்ட உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும் வருஷத்துக்கு. அது காஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்பரேட்ஸில். இப்போ அதே மாதிரி இவங்க நேவிலையும் காஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். 7வது ஊதிய குழுவுக்கு அப்புறம் ஒரு கௌரவமான ஒரு சம்பளம், ஒரு நல்ல ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸோட உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு வேலை. மேற்கொண்டு மற்ற அலவன்சஸ்லாம் உண்டு. இப்போ நீங்கள் மெரின் கமாண்டர்ஸ் ஆனீங்கன்னா, இல்லை டைவர் ஆனீங்கன்னா, இதுக்கெல்லாம் உண்டான செப்பரேட் அலவன்சஸ் இது குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து மாதம் 10,000 ரூபா நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 கோடிக்கான நேவல் குரூப் இன்சூரன்ஸ் கவர் உண்டு. இதெல்லாம் மற்ற பெனிஃபிட்ஸ். 60 நாள் ஆனுவல் லீவ் டிராவல் கன்செஷன், 20 நாள் கேஷுவல் லீவ், மொத்தம் 80 நாள் பெய்ட் லீவ், ஏர்ன் லீவ்னு சொல்லுவோம் இல்லையா, சம்பள லீவ். அது போக மற்ற அடிஷனல் லீவும் உண்டு. ஆனால் எல்லாருக்குமே இந்த 80 நாள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த நீங்கள் பணிபுரிகிற வேலை சூழலை பொறுத்து உங்களோட என்டைட்டில்மெண்ட் 80 நாள் வருஷத்துக்கு. 80 நாளில் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 நாளாச்சும் கிடைக்கிறதுக்கு அந்த சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நாட்டோட பாதுகாப்பு வந்து மிகவும் அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் 80 நாள் வீட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கே, ஒரு தடவை நேவியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே லீவ் எடுக்க தோணவே தோணாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு இந்த இதில். இதெல்லாம் மற்ற பெனிஃபிட்ஸ். நேவி சில்ட்ரன் ஸ்கூல் சொல்லிட்டு உங்களோட குழந்தைகளுக்கு, நேவியில் சேர்ந்தவொன்னா உங்கள் குழந்தைகளுக்கான தனி ஸ்கூலு நேவி சில்ட்ரன் ஸ்கூல். உங்களோட மற்ற ரெக்ரியேஷன் ஸ்போர்ட்ஸு, கோல்ஃபோ, ஸ்விம்மிங்கோ, அட்வென்ச்சரோ, ஸ்குவாஷோ எல்லாம் நீங்கள் விளாடலாம். அதில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா, அந்த நேவி வைஃப்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லிட்டு கணவர்கள்லாம் கடலுக்கு மற்ற கடற்பணிகளுக்கு போகும்போது அந்த மனைவிகள்லாம் வீட்டில் சும்மா இருக்கிறதுனால அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காண்டி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு கைவினை தொழில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இது.
இதுவும் வந்து பேரலாக மிக சிறப்பாக செயல்படுது. இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்? உங்களுக்கு பென்ஷன், மெடிக்கல் கவர், லைஃப் பூரா உண்டு. உங்களுக்கு அப்புறமும் உங்கள் ஸ்பௌசஸுக்கு இந்த சப்போர்ட் கண்டினியூ ஆகும். மெடிக்கல் கவர் உண்டு. அது தவிர செல்ஃப் ஃபைனான்ஸ் நேவல் ஹவுசிங் ஸ்கீம்னு பல்வேறு இடங்களில் உண்டு. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஹவுசிங் ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கலாம். சப்சிடைஸ் ரேட்டில் இருக்கும். கிளப் ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்டு. முக்கியமானது இந்த கேன்டீன் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட், சிஎஸ்டி ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரொம்ப மிக குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லேருந்து எல்லா பொருட்களும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப மலிவான விலையில். அந்த மேனுஃபேக்சரர்ஸே இந்திய இராணுவம் மற்றும் கடற்படை இந்த பாதுகாப்பு துறையில் பணிபுரியறவங்களுக்காக தங்களோட லாபத்தை குறைத்து கொண்டு மிகவும் சொற்ப விலையில கிடைக்க செய்யறாங்க. இது உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் உண்டு. என்னென்ன சிறப்பு அம்சங்கள்? அன்பேரலல் குவாலிட்டி ஆஃப் அந்த உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே டிஃப்ரெண்ட் ஆகும். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். எல்லாத்துக்கும் மேலே ஜாப் செக்யூரிட்டி. இப்போ எந்த ஃபீல்டுமே ஒரு ஐடி ஃபீல்டுன்னு நம்ம சொல்கிறோம், கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் ஜாப் செக்யூரிட்டிங்கிறதே கிடையாது. பென்ஷன், இறப்பு, உங்களோட பெர்மனன்ட் கமிஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இறப்பு வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் உண்டு. காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கவரேஜ், கிளப் அண்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ். நேவியோட பணிபுரியறதுனால உங்களோட கௌரவம், துணிச்சல் மற்றும் உங்களோட அர்ப்பணிப்பு இது வந்து மேற்கொண்டு அதை செக் பண்ணிட்டு ஒரு சிறப்பான ஒரு ஆஃபீஸராக நீங்கள் பணிபுரிவீங்க. இது வந்து வெறும் ஜாப் மட்டும் இல்லை, இது ஒரு கெரியர். இதில் வந்து கிடைக்கிற ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸு, லைஃப்பில் ஒரு அச்சீவ் பண்ணுறோங்கிற ஒரு நிறைவு வந்து எதுலையுமே கிடையாது. முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டை தயவுசெய்து நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. joinindiannavy.gov.in. இதை டெய்லி வந்து நீங்கள் இமெயில் செக் பண்ணும்போது ஒரு தடவை செக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர்றது மிகவும் குறைந்துருச்சு. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தவறாமல் வாங்குங்க. அப்படி வாங்க முடியலைன்னா அதுக்கும் வெப்சைட் இருக்குது, www.employmentnews.gov.in. அதையும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது நேவியோட மற்ற சில ஃபோட்டோஸ் பாருங்க, அந்த உங்களோட லைஃப் பாருங்க எப்படி இருக்குன்னு. மிகவும் சிறந்த ஒரு பணி. இதை வந்து மாணவர்கள் வந்து தவற விடக்கூடாது. உங்களோட தகுதியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு உங்கள் வயசு மற்றும் தகுதிகளை செக் பண்ணிக்கோங்க. பியோர் மெரிட் தான். எந்த விதமான இடைத்தரகர்கள் மூலமாக நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. பியோர்லி மெரிட். மிக்க நன்றி. இப்போ நம்ம வந்து அடுத்து கோஸ்ட் கார்டை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கோஸ்ட் கார்டை பற்றி. இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்திய கடலோர காவல் படை பற்றிய நான் சில குறிப்புகளை நான் சொல்கிறேன், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்க்ரீனில் தெரியுதா? இல்ல சார், இது ஷேர் ஸ்கிரீன் கொடுங்க சார். எதுவும் தெரியல, இப்போ ஸ்லைடு எதுவும் தெரியலையா? இல்ல வரல சார். தெரியலையா? வரலையா? ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு நிமிஷம். இப்போ வருதுங்களா? வரல சார். இப்போ வருது சார். இப்போ வருதா? வருதா? ஓகே. இப்போ இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்திய கடலோர காவல் படையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட தோற்றம் மற்றும் இதோட பணி மற்றும் செயல்பாடுகள், இதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அமைப்போட அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். இதில் உள்ள கப்பல் மற்றும் விமானங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆஃபீஸர் என்ட்ரிக்கு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பொறுமையாக கேட்டுக்கோங்க. நான் ரொம்ப வேகமாக ஒன்றும் போகலையே, மெதுவாக ஸ்லோவாக தானே போகிறேன். இந்த ஸ்லைட்ஸ்லாம் பெர்மனண்ட்டாக உங்ககிட்டே இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் அதை தேடி எடுத்து பார்த்துக்கலாம். கோஸ்ட் கார்டின் துவக்கம் எதனாலன்னா, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளோட கடல் பரப்பை வந்து
நம்ம வந்து கரையோரம், அதுக்கப்புறம் கடல் பகுதின்னு நம்ம பிரிக்கணும். அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த கடல் பகுதியிலே வந்து கரைப்பகுதியிலேருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல், ஒரு நாட்டிக்கல் மைல்ங்கிறது 1852 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1.85 கிலோமீட்டர் தான் ஒரு நாட்டிக்கல் மைல். சரிங்களா? அப்படிங்கிறப்போ ஒரு 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் நம்மளோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். ஏன் டெரிட்டோரியல் வாட்டர்னு சொல்கிறோம்? நம்மள லேண்டில் என்னென்ன லாஸ் அப்ளிகபிளோ, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு எல்லாம், இந்தியன் பீனல் கோடு எல்லாமே வந்து 12 மைல் வரைக்கும் அப்ளிகபிள் ஆகிறதுனால அது வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து கஸ்டம்ஸ் கான்டிகுவஸ் ஜோன் சொல்லிட்டு கஸ்டம்ஸ் வாட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா அயல்நாட்டு கப்பல்கள்லாம் வரும்போது அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் பண்ணுறது அந்த 12லேருந்து 24 நாட்டிக்கல் மைல் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்லுவோம். அதாவது இந்த நிலப்பகுதி வந்து எவ்வளவு தூரம் கடலுக்குள்ள அமிழ்ந்திருக்கு, அதோட தொடக்கம், அதோட எது வரைக்கும் அது அமிழ்ந்திருக்குன்னு பார்க்கறது அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். நம்மளோட நாட்டோட கடல் வளம் வந்து மிக பெருசு. அந்த பெரிதான கடல் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அந்த கடல் வளம் வந்து நம்மளுக்கு சேர்ந்தது. அதை பாதுகாக்கிறதுக்காண்டி 1972ல் ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு கன்வென்ஷன் ஆன் லாஸ் ஆஃப் த சீஸ்னு ஒன்று ஏற்பாடுனாங்க. அதனால இந்த ஸ்மக்லிங் அண்ட் போச்சிங், இப்போ நேவி வந்து அதோட ரோல் வந்து வார் டைம் ரோல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ பீஸ் டைம்ல வந்து இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட லா அண்ட் ஆர்டரை பார்க்கறது யாரு? போலீஸ். ஆர்மி வந்து போலீஸோட கண்ட்ரோல் மீறும் போது ஆர்மி வராங்க. அதே மாதிரி இப்போ வந்து எல்லா நேரமும் ஆர்மிங்க இருந்தால் இப்போ நாட்டோட எல்லை யார் பாதுகாக்கிறது? அதனால நேவியோட ரோல் வந்து வார் டைம் ரோல்ங்கிறதுனால பீஸ் டைம்ல இந்த மெரிடைம் லாவை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்தியன் கோஸ்ட் கார்டு. 1974 ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் 1975ல் வந்து அந்த கமிட்டி வந்து கோஸ்ட் கார்டுன்னு ஒன்று செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதன் பேரில் வந்து 1977 பிப்ரவரி 1ஆம் தேதி இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை வந்து இந்திய பாதுகாப்புத்துறை வந்து அமைச்சிச்சு. ஒரு 2 கப்பல்களை வந்து நேவியிலேருந்து கடன் வாங்கி ஆரம்பிச்சாங்க. இப்போ அதோட வளர்ச்சியை வந்து அடுத்த வர ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கோஸ்ட் கார்டு செல். 1977 ஃபர்ஸ்ட் பிப்ரவரி அன்னைக்கு உருவான ஒரு கோஸ்ட் கார்டு செல்னு ஒரு சிறிய அமைப்பு. இப்போ எவ்வளோ ஒரு ஆலமரமாக வளர்ந்துருக்குங்கிறத அடுத்து வர ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் பிப்ரவரி அன்னைக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டு டேயாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ 1922 வந்து அது வந்து 27 வந்து 50 வருஷம் அது நிறைவு பெறும். இப்போ வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் வந்து பணி நிறைவு, இந்தியன் கோஸ்ட் கார்டோட பணி நிறைவு ஆயிருக்கு. இதுல சிறப்பான அம்சம் என்னன்னா 1977 துவங்கப்பட்ட கோஸ்ட் கார்டு வந்து 2002 வந்து டாக்டர் அப்துல் கலாம் வந்து அவரோட பிரசிடென்ட்ஸ் கலர்ஸ், அதாவது அவரோட கொடி, இந்த கொடி இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு இராணுவத்துக்கும் ஒவ்வொரு இராணுவத்திலையும் உள்ள சில ரெஜிமெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட சிறப்பான பணிகளை பாராட்டி இந்திய ஜனாதிபதி வந்து, ஏன்னா அவர் தானே சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அவர் வந்து அங்கீகரிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. மிக புனிதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து அப்போ இருந்த இந்திய ஜனாதிபதியான டாக்டர் அப்துல் கலாம் வந்து இந்த கொடியை வந்து எங்களுக்கு பரிசளிச்சாரு. இது பேரு இந்தியா பிரசிடென்ட்ஸ் கலர்ஸ் சொல்லிட்டு. இது வந்து மிக கௌரவமான ஒரு இது, இந்த பிரசிடென்ட்ஸ் கலர் இருந்தது. அது கோஸ்ட் கார்டுக்கு 2002ல் 25 வருஷம் பணியிலேயே கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அதோட பணி மற்றும் மற்ற செயல்பாடுகளை பார்ப்போம். கோஸ்ட் கார்டு ஆக்டுங்கிறது 19 ஆகஸ்ட் 1978 பார்லிமெண்ட்ல பாஸ் ஆனது. இதோட மற்ற டியூட்டிஸ் நான் அப்படி அந்த இதில் காமிக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட் சொல்கிறோம். அப்போ நான் நம்ம கடலில் உள்ள எண்ணெய் வளங்களை வந்து அதை வந்து எடுக்கிறதுக்காண்டி இந்த எண்ணெய் வளம் அந்த துறப்பண பணிகள்லாம் ஏற்படும் போது அவங்கள வந்து பாதுகாக்கணும் இல்லையா, அதுக்காண்டியும் அப்போ வந்து மீனவர்கள் வந்து ஆபத்து காலத்தில், பேரிடர் காலத்தில் வந்து அவங்க மாட்டிக்கிற போது அவங்களுக்கு வந்து உதவி புரியறதுக்காகவும், மற்றபடி நம்மளோட கடல் வளத்தை அந்த தூய்மை, இந்த கடல் மாசை தடுக்கிறதுக்காகவும், அதை வந்து அதில் வந்து கடல் மாசை தடுத்தாலே அந்த கடல் வளம் வந்து இன்னும் பெருகிட்டே இருக்கும். அதுக்காகவும் கஸ்டம்ஸ் மற்றும் ஆன்டி ஸ்மக்லிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காகவும், மற்றபடி அந்த சேஃப்டி ஆஃப் லைஃப், அந்த ப்ராப்பர்ட்டி, கடலில் உள்ள ப்ராப்பர்ட்டி, அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் சயின்டிஃபிக் டேட்டா,
இதுக்கெல்லாம் வந்து துணை புரியறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்திய கடலோர காவல்படை. நான் வந்து 2004 வந்து அந்தமான்ல ஒரு கப்பலுக்கு கேப்டனாக இருக்கும்போது அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து சயின்டிஸ்ட் வந்தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சுனாமி வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பேரன் ஐலண்ட் சொல்லிட்டு ஒரு எரிமலை வந்து வெடித்து கிளம்பியது. அந்த எரிமலை குழம்புகளை வந்து அந்த மாதிரிகளை சேகரிக்கிறதுக்காண்டி பாம்பேலேருந்து வந்தாங்க. அவங்கள நான் அழைச்சிட்டு போய் அந்த ஐலண்டில் வந்து அந்த அந்த எரிமலை குழம்புகளை வந்து சேகரிக்கிறதுக்காண்டி துணை புரிந்தோம். இதெல்லாம் வந்து கோஸ்ட் கார்டுடைய பணிகள். வார் டைம் ரோல், அதாவது பீஸ் டைம் ரோல் நம்ம பார்த்தோம். வார் டைம் ரோல்ல இந்தியன் நேவிக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதா கோஸ்ட் கார்டோட பணி. இப்போ நம்ம பார்த்த மாதிரி வார் டைம் ரோல் என்னென்ன இருக்கும், நேஷனல் வார் எஃபர்ட்டுக்கு துணை புரியறதுக்காகவும், லோக்கல் டிஃபென்ஸ் அந்த துறைமுகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம நாட்டில் உள்ள துறைமுகங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காகவும், மெர்ச்சன்ட் ஷிப்பிங் மற்றும் மற்ற இவங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும், ஆஃப் ஷோர் இன்ஸ்டலேஷன்ஸ் அந்த எண்ணெய் மற்றும் துறப்பண பணிகளை வந்து கடலில் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன். ஏன்னா போர்க்காலத்தில் வந்து எனிமி வந்து அதை தான் டார்கெட் பண்ணுவான். மற்றபடி நேவல் யூனிட்டுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக நாங்கள் இருக்கிறோம். மேற்கொண்டு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வழங்கப்பட்டிருக்கு இந்த தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் காரணமாக. அதில் முக்கியமானது வந்து லீட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு கடலோரங்களில் உங்களுக்கு தெரியும், மும்பை தாக்குதல் வந்து கடல் வழியாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள்னால அந்த லீட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அந்த கடலோர பாதுகாப்புக்குண்டான மற்ற துறைகள் என்னென்ன துறைகள், கஸ்டம்ஸ், ரெவென்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, அப்புறம் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, இவங்களோட நாங்கள் தொடர்ந்து வந்து நெருங்கிய தொடர்பை வச்சு அவங்ககிட்ட வந்து உளவு தகவல் சேகரித்து கடலோரம் வழியாக நம்ம நாட்டுக்கு எதுவும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். மற்றபடி வந்து சர்ச் அண்ட் ரெஸ்கியூன்னு சொல்கிற எஸ்ஐஆர்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ. கடலில் வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு புயல் வருதுன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போகக்கூடாது அறிவிப்பு இருக்கும். அதையும் மீறி போயிடுவாங்க. அவங்கள போய் கடலில் ஆபத்து காலத்தில் தேடி எடுத்து அவங்கள உயிரோட மீட்டு வரது தான் அது ஒரு பணி. மற்றபடி இந்த கப்பல்கள் வந்து எண்ணெய் கப்பல்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அந்த ஆயில் ஸ்பில்னு சொல்லிட்டு எண்ணெய் கசிவு ஏற்படும் போது அதை போய் நாங்கள் வந்து துப்புரவு செய்கிறது தான் கோஸ்ட் கார்டோட பணி. இப்போ நம்ம அந்த ஆர்கனைசேஷன் கோஸ்ட் கார்டு ஆர்கனைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அதை தவிர ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் சீ போர்டில் காந்திநகர் மற்றும் மும்பை, ஈஸ்டர்ன் சீ போர்டில் கொல்கட்டா மற்றும் சென்னை, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதிகளில் போர்ட் பிளேயரில் இருக்குது. இதை தவிர ஒவ்வொரு கோஸ்டல் ஸ்டேட், இப்போ கோஸ்டல் ஸ்டேட்னு என்ன சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, கோவா, இந்த மாதிரி கடலோர மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ், கோஸ்ட் கார்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் உண்டு. அதை தவிர ஒரு 200 ஒவ்வொரு நாட்டோட கடலோர பகுதி வந்து கிட்டத்தட்ட 7600 கிலோமீட்டர். 7600 கிலோமீட்டரையும் கண்காணிப்புங்கிறது மிகப்பெரிய பணி. அதனால வந்து கூடுமான வரையில கடலோரங்கள் ஃபுல்லாவே கோஸ்ட் கார்டு ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இதுதான் எங்களுக்கு உண்ட மிகப்பெரிய கடற்பரப்பு. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். மெயின்லேண்ட் லட்சத்தீப்பும் சேர்த்து உங்களுக்கு வந்து 14 லட்சம். மற்றபடி அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் தான் 5, மொத்தம் வந்து 20 லட்சம் கிட்ட வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னால் நம்மளோட கடலோரத்துலேருந்து கரையோரத்துலேருந்து கடல் பகுதிக்கு ஒரு 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அது வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். அது ஆல் ஓவர் இந்தியா வந்து 1,55,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். கோஸ்ட் லைன் சொல்லும்போது அது வந்து 7,516 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் மட்டும். அதில் மெயின்லேண்ட் மட்டும் 5000, மற்றபடி லட்சத்தீப் ஐலண்ட் 132, அந்தமான் நிக்கோபார் 1962, எல்லாம் சேர்த்து ஒரு 7,516. இவ்வளோ பெரிய கடற்பரப்பை வந்து நாங்கள் வந்து எங்களோட ஷிப்ஸ் மற்றும் ஏர்கிராஃப்ட் மூலமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ரீஜன் சொல்லிட்டு நம்மளோட கடல் பகுதிகளை வந்து அண்டை நாடுகள் வந்து பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வந்து ஒரு இணக்கமான ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா அவங்க நாட்டு கப்பலும் நம்மளோட கடற்பகுதிக்கு வரும்போது ஆபத்து காலத்தில் அவங்களை எப்படி காப்பாற்றுங்கிறத ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு வச்சதுனால இதை வந்து இந்தியன் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ரீஜன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட ஃபோர்ஸ் லெவலாக பார்க்க போகிறோம் இந்தியன் கோஸ்ட் கார்டில்.
இதுதான் கிட்டத்தட்ட இப்போதைக்கு நிலைமையில ஒரு 97 ஷிப்பு, 109 போட்ஸ் அண்ட் ஹோவர்கிராஃப்ட். ஹோவர்கிராஃப்ட்னா தரையிலும் தண்ணியிலையும் போகக்கூடிய ஒரு கப்பல் மாதிரி ஒரு அமைப்பு. சிறிய கிராஃப்ட் ஒரு 65. இதுதான் சர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். இதுதான் அட்வான்ஸ் ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்னு சொல்றது. இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடல்ல உள்ள மாசை வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட கப்பல் இது. ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல், ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் தடுக்கும் போது ஃபாஸ்ட்டாக போகணும், ரொம்ப ஆழம் குறைந்த பகுதிக்கு போகும்போது இந்த மாதிரி கப்பல்களை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஹோவர்கிராஃப்ட். ஏர் குஷன் வெசல்னு சொல்லுவோம். ஏர் குஷன் வெஹிக்கிள்னா அந்த கடற்பரப்புக்கும் அந்த கப்பலுக்கும் இடையில வந்து ஒரு ஏர் வந்து குஷன் மாதிரி செயல்பட்டு இது வந்து தரையிலையும் தண்ணிலையும் போகக்கூடிய ஒரு கப்பல். இது ஹோவர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இது இன்டர்செப்டர் போட், ஆழம் குறைந்த பகுதிகளுக்கு போகிறதுக்காண்டி. இது இன்டர்செப்டர் கிராஃப்ட். இது வந்து பாம்பன் அந்த பகுதியில் வந்து ஆழம் குறைஞ்சனால இந்த இன்டர்செப்டர் கிராஃப்டை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஏர் அசெட்ஸ். இதில் வந்து டானியர் ஏர்கிராஃப்ட், அட்வான்ஸ் லேண்டிங் ஹெலிகாப்டர், அப்புறம் சேத்தக் சொல்கிற ஹெலிகாப்டர்ஸ். இதோட எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஏர் அசெட்ஸ் உண்டு. 46 ஏர்கிராஃப்டும் ஒரு 54 ஹெலிகாப்டரும், கிட்டத்தட்ட 100 ஏர் அசெட்ஸ். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1977 ஆரம்பித்த கோஸ்ட் கார்டு இன்னும் ஒரு 43 வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து எங்களோட செயல்பாடுகளும் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் ஊக்குவிப்பு தான். இதுதான் டானியர் ஏர்கிராஃப்ட், சேத்தக் ஹெலிகாப்டர், அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர். இது வந்து நம்ம இந்திய நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூரில் உருவாக்கப்பட்டது இது. இப்போ நம்ம ஆஃபீஸர்ஸோட ரேங்க் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ட் கமாண்டான்ட்டாக பதவியில் உள்ள நுழைஞ்சு டெப்டி கமாண்டான்ட், கமாண்டான்ட் ஜூனியர் கிரேட், கமாண்டான்ட், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல், இன்ஸ்பெக்டர் ஜெனரல், டைரக்டர் ஜெனரல் வரைக்கும் நீங்கள் வந்து பதவி உயர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதோட பே ஸ்கேல். அதே மாதிரி 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி இப்போ கிடைக்கிற பே ஸ்கேல். இப்போ நான் ஏற்கனவே நேவிக்கு சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமாண்டான்ட்டாக நீங்கள் நுழையும் போது உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து சம்பளம் வரும். வருஷத்துக்கு 12லேருந்து 13 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு அந்த சிடிசின்னு சொல்கிறாங்க இல்லையா, காஸ்ட் கம்பெனி. இதில் நேவிக்கும் கோஸ்ட் கார்டுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, நேவிக்கு வந்து மிலிட்ரி சர்வீசஸ் பே உண்டு, கோஸ்ட் கார்டுக்கு கிடையாது. இப்போ கோஸ்ட் கார்டில் அசிஸ்டன்ட் கமாண்டான்ட்டாக என்னென்ன மாதிரி சேரலாம்? ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் டியூட்டி. நேவியில் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் சொல்கிற மாதிரி இது ஜென்ரல் டியூட்டி. கோஸ்ட் கார்டில் வந்து ரிசர்வேஷன்ஸ் உண்டு, நேவியில் கிடையாது. கோஸ்ட் கார்டில் வந்து உங்களோட நீங்கள் ஓபிசியோ எஸ்சி/எஸ்டியோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பணியில் சேரக்கு உண்டான வயது வரம்பு தளர்த்துறாங்க. அதை நீங்கள் அந்த ஸ்லைடில் பார்த்துக்கலாம். எனி கிராஜுவேட்ஸ் அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்கணும். இதை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்படும் போது இந்த ஸ்லைடை வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஜென்ரல் டியூட்டி. இப்போ ஜென்ரல் டியூட்டிலேயே ஷார்ட் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட், அங்கே ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஷார்ட் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் ஃபீமேல்ஸ்க்கு, அந்த விமென் என்ட்ரிக்கு உண்டான தகுதிகள் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பைலட் மற்றும் நேவிகேட்டருக்காக அதுக்கு உண்டான என்ட்ரி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு. அதே மாதிரி கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஏவியேஷன் ஸ்கூலில் போய் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு என்ட்ரி உண்டு. ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் அவங்க வந்து பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஃபீமேல்ஸும் அதே மாதிரி உண்டு. நிறைய பேர் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கி பைலட்ஸாக வந்து ஏற்கனவே ட்ரெயின் ஆனவங்களை வந்து ஷார்ட் சர்வீஸில் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். டெக்னிக்கல் என்ட்ரி, இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர்ஸாக ஆகிறதுக்கு உண்டான தகுதிகள் என்னென்ன இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் என்னென்ன டிகிரி அப்படிங்கிறத இது டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கோம். லா என்ட்ரி, நீங்கள் வந்து லா முடிச்சும் கூட மேல் ஃபீமேல் 2 பேரும் கூட அப்ளை பண்ணலாம். இதுக்குண்டான வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்கு. மற்ற என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது மெடிக்கல் கவர், அது நேவியில் உள்ள எல்லா பெனிஃபிட்ஸுமே எங்களுக்கு உண்டு. அதில் உண்டான கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் கவர் எல்லாமே. சில வித்தியாசங்கள் என்னென்னா, மெடிக்கல் கவர் ஃபார் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி இன்க்ளூடிங் டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ். உங்களோட பேரண்ட்ஸ் உங்கள் மேலே டிபெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மெடிக்கல் கவர் உண்டு. கவர்மெண்ட் அகாமடேஷன் ஃபார் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி ஆன் நாமினல் லைசன்ஸ் ஃபீ. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சில சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் CPWDன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட குவார்ட்டர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி வெறும் நாமினல் லைசன்ஸ் ஃபீல வந்து நீங்கள் வந்து அந்த அகாமடேஷன் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு.
45 நாள் ஏர்ன் லீவு, 8 நாள் கேஷ் லீவு. இதை தவிர வந்து எல்டிசி ஃபார் செல்ஃப், ஃபேமிலி அண்ட் டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. இன்சூரன்ஸ் கவர் வந்து அதே மாதிரி நேவல் குரூப் இன்சூரன்ஸில் நீங்கள் கவர் ஆகுறீங்க. 10,000 ரூபா ப்ரீமியமில், மாதம் 10,000 ப்ரீமியமில் 1 கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் உண்டு. கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அண்ட் கிராஜுவிட்டி ஆன் ரிட்டையர்மெண்ட் அசப்ளிகபிள். நீங்கள் வந்து 2004 அப்புறம் இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வேரியஸ் லோன் ஃபெசிலிட்டிஸ் அட் சப்சிடைஸ் ரேட். வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இசிஹெச்எஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உண்டு. பெர்மனன்ட் டியூட்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் நாட் அட்மிஷன் ஃபார் ஷார்ட் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட். இதெல்லாம் மற்ற பெனிஃபிட்ஸ். இதோட என்னுடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு பற்றிய ப்ரெசன்டேஷனை நிறைவு பெறேன். இப்போ உங்களுக்கு உண்டான கேள்வி நான் நீங்கள் தாராளமாக கேளுங்க, அப்புறமே அட்டன். அருமை, மிக அருமையா சொல்லியிருக்கீங்க. எக்ஸலென்ட் பிரசன்டேஷன். மிக்க நன்றி. உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். குறிப்பா மாணவர்கள், பெற்றோரும் கேட்கலாம். ஏன்னா நிறைய பேரை நீங்க வழி நடத்தலாம். தயவு செய்து கேளுங்க. என்ன மாதிரி எந்த கேள்வினாலும் நீங்க கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. வணக்கம் ஐயா, நான் கருப்புசாமின்னு பேசுறேன், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், டிஎஸ்பி. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கோஸ்டல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அவங்க உங்க கூட தொடர்புல இருக்காங்களா? அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா, இல்ல அவங்க கோஆர்டினேஷன் இருக்குதா? ஐயா, அந்த கோஸ்டல் செக்யூரிட்டி நீங்க சரியான நல்ல கேள்வி கேட்டீங்க. தமிழக காவல்துறையில வந்து கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினது வந்து 2006ல். அந்த அமைப்பு ஏற்படுத்துறதுல என்னோட பங்கு பெரும் பங்கு. ஏன்னா வந்து அப்ப ஐஜி ஜெகன் சேஷாத்ரி ஐயா இருந்தாங்க இல்லையா தமிழ்நாடு போலீஸ்ல. ஆமாங்க. அவர் சொல்லி நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா, தமிழ்நாடு கடலோர பகுதி ஃபுல்லா சுற்றுப்பயணம் செஞ்சு ஒரு 60 போலீஸ் ஸ்டேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தேன். அது அந்த 60 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அது மேற்கொண்டு இப்ப 100 போலீஸ் ஸ்டேஷன் ஆயிடுச்சு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப். அந்த கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்புக்கு பயிற்சி கொடுக்கறதே நாங்க தான். அதனால 2 பேரும் இணைந்து பணியாற்றுவோம். குறிப்பா வந்து டாக்டர் சைலேந்திர பாபு ஐயா வந்து அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் போலீஸா இருக்கும்போது கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்ல இணைந்து பல கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கோம். நீச்சல் மற்றும் இந்த பாக் ஜலசந்தியில நீச்சல் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதனால நாங்களும் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பும் இணைந்து தான் பணியாற்றுறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. கடலுக்குள்ள வர்றதுக்கு மத்திய அரசு அனுமதி இல்லாம மாநில அரசு வரவே முடியாது உங்க உதவி இல்லாம. ரெண்டாவது ஐயா, நீங்க அதாவது நீங்க நேவல் போர்ஸுக்கு வந்து லீவு ஒரு சாதாரணமா உங்களோட இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சது. சொல்லுங்க. 60 நாள் ஏன் லீவ் கொடுக்குறீங்க, 20 நாள் கேஷுவல் லீவ் கொடுக்குறீங்க. சரி. கோஸ்டல் இந்த கோஸ்ட் கார்டுக்கு வந்து 45 நாள் ஏன் லீவ், 8 நாள் சிஎல்னு கொடுக்குறீங்க. ஆமாங்க. 2 பேரும் கடல்ல தான் வேலை பாக்குறீங்க, கடற்கரையில தான் வேலை பாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க ஏன் நீங்க கேட்கணும்னு தோணலையா, இல்ல அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லைங்கய்யா, அதாவது நீங்க கேட்கறது கரெக்ட். அது இந்தியன் நேவிங்கிறது நம்ம அப்படியே பிரிட்டிஷ் நேவில இருந்து நம்ம அப்படியே வாங்கிக்கிட்டது தான், இரவல் வாங்கினது தான் இல்லையா. அதான் இரவல் வாங்கி நம்ம வந்து மேற்கொண்டு வளர்த்து எடுத்திருக்கோம். ஆனா இந்தியன் கோஸ்ட் கார்டுங்கிறது நம்ம உருவாக்குனது. இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸுக்கு இணையாத்தான் அவங்க வந்து கருதுறாங்க. அதனால வந்து இந்தியன் நேவிக்கு ஆரம்பத்திலேயே பிரிட்டிஷ்காரன் காலத்துல கொடுத்ததை அந்த லீவு மற்றும் மற்ற சலுகைகளை வந்து நிறுத்தாம அப்படியே தொடர்றாங்க. அதான் வித்தியாசம். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி இவங்களுக்கும் கூட்டலாம்ல. இல்ல அப்படி இல்ல. ஒரே இடத்துல வேலை பாக்குறாங்க, ஒரே கஷ்டம், 2 பேருக்கும் ஒரே உயிருக்கு ஒரே வேல்யூ தான், ஒரே படிச்சிருக்காங்க. ஐயா, அது வந்து அரசாங்கத்தோட முடிவை நம்ம அதுல வந்து சொல்ல முடியாது. உங்களால முடியாது, அதுக்காக இனிஷியேட் பண்ணலாம்னு சொல்றேன். இருக்காங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நேவில 60 + 20 80 நாள் லீவுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஒரு என்டைட்டில்மெண்ட் தான் அது. ஏன்னா பிரசன்டேஷன் அப்ப சிறப்பா சொன்னேன். அது வந்து என்டைட்டில்மெண்ட் தான் எல்லாருக்குமே. நீங்க போய் எந்த நேவல் ஆஃபீஸரும் போய் கேளுங்க, அவங்களுக்கு 30-40 நாள் கூட அதிகபட்சம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா அவங்களும் லீவு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பனிச்சூழல் வந்து ஒரு அருமையான பனிச்சூழல்.
ரெண்டாவது வந்து அவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட்னாலும் ஒரு 10-15 நாள்ல முடிச்சுட்டு வந்துருவாங்க. அதனால முழுசா வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் அனுபவிக்கிறங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கிடையாதுங்கய்யா. யாருமே அப்படி போக மாட்டாங்க. அப்படி போனாலும் வந்து அதுல வந்து தடை இல்லை, ஆனா யாரும் போக மாட்டாங்க. அவ்வளவுதான். ஏன்னா பனி பளு வந்து பயங்கரமா இருக்கும். ரவிங்க, ஹலோ, ஒரு நிமிஷம். இப்ப என்னோட இவர் டெப்டி கமாண்டன்ட் ரவிசங்கர்னு சொல்லிட்டு இப்ப நேவியோட இவர் டெபுடேஷன்ல இருக்காரு. இவர் இப்ப பேசுவாரு. கொஞ்சம் அவரோட பேச்சையும் கேளுங்க தயவுசெய்து. டிஎஸ்பி சார் வணக்கம். அந்த 60 நாள் கொடுத்துருக்காங்க லீவ் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது பிரிட்டிஷ் டைம்ல வந்துட்டு கப்பல் வந்து இப்போ ரொம்ப வேகமா போகுது, அந்த டைம்ல ரொம்ப வேகமா போகாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கடல்ல ரொம்ப நாள் இருப்பாங்க, 2 மாசம் 3 மாசம் அப்படிலாம் அவங்க கடல்ல இருப்பாங்க, வர முடியாது. அப்ப இந்த 60 நாள் வைக்கிறதுக்கு இந்த 60 அப்படின்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது ஒரு பையன் கப்பல்ல வேலை செய்யற ஒரு பையன் லீவ்ல போறான் அப்படின்னா அவனுக்கு 60 நாள் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு கருத்தரிக்கிறதுக்கு அது உபயோகப்படும். அந்த 60 நாள் அவன் ஒன்னா இருப்பான் வைஃப் கூட. அதனால அந்த பிரெக்னன்சிக்காக அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த 60ன்ற நம்பர் இருக்கு. புரியுதுங்களா? பெண்களுடைய அவங்களுடைய இது அதுக்கு ஏத்த மாதிரி 30 நாள், அப்புறம் 30 நாள், 60 நாள். அதனால அந்த 60 நாள் லீவுன்ற அந்த கணக்கை வச்சு பிரிட்டிஷ் டைம்ல கொடுத்தாங்க. இப்ப அதுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்ப வந்து ஊருக்கு போறதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு ஃபிளைட் இருந்ததுன்னா 3 மணி நேரத்துல போயிடும். இங்கிருந்து நார்த் ஈஸ்ட் எவ்வளவு தூரம், ஆனா வந்து 3 மணி நேரத்துல ஃபிளைட்ல போயிட்டு வந்துருவான். திருப்பி வார் எதுவும் வந்துருச்சு அவசரமா நம்ம போகணும்னா அவன் திரும்பி வந்துருவான். அதனால இந்த 60ன்ற கணக்கு அன்னைக்கு வச்சாங்களே தவிர இன்னைக்கு அது அவசியம் கிடையாது, தேவையில்லை அந்த 60. ஆனா அந்த 60 நாள் வந்து டக்குன்னு நம்ம குறைக்க முடியாது. என்ன காரணம் காட்டி குறைப்போம்? ரொம்ப சந்தோஷம். அன்மியூட் பண்ணி பேசு. அன்மியூட் பண்ணுங்க, உங்களுக்கு மியூட் ஆயிடும். நீங்க பேசுறது கேட்கல. இப்ப பேசுங்க. இப்ப சரியா சரியாயிருச்சு. கேக்குதுங்களா? கேக்குது. இப்ப கேக்குது சார், பேசுங்க. சார், அப்போ அந்த 60ன்ற கணக்குக்கு அதுதான் காரணம். அதனால நேவி வந்துட்டு ரொம்ப தூரமா உள்ள போயிட்டு இருந்தாங்க. 1947ல இருந்து நம்ம ராயல் நேவி, இந்தியன் நேவின்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்போல இருந்து அந்த 60ன்ற கணக்கு இதுக்காக தான் வச்சிருக்காங்க. இப்ப புதுசா வேற ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுல கண்டிப்பா 60 நாள் இருக்காது, அது கம்மியா தான் ஆகும். அந்த டைம்ல இருந்த டிரான்ஸ்போர்டேஷன் அவசியங்கள் அதெல்லாம் அனுசரிச்சுதான் அந்த 60ன்ற கணக்கு வந்து. நல்ல அறிவியல் பூர்வமா யோசிச்சு நல்ல பதில் கொடுத்தீங்க, மகிழ்ச்சி. இப்ப கேட்ட கருப்பசாமி நம்ம காவல்துறையை சார்ந்தவர். தெரியும் ஐயா, தெரியும். சரி சரி, மகிழ்ச்சி. அடுத்து நம்ம அன்பர்கள் முன் வரலாம். ரவிச்சந்திரன் சார், பேராசிரியர் ரவிச்சந்திரன் பேசுங்க. ஒரு சோமசுந்தரம் அவர்களே நம்மளுடைய வாழ்த்துக்கள். நல்லா, அதாவது நேவியை பத்தி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கூட எழுதலாம், அந்த அளவுக்கு கிளியரா நல்லா டேட்டா கொடுத்து நல்லா சொன்னார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவர் வந்து மதுரையில ஒரு பயிற்சி பள்ளி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார், அதுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு. என்னன்னா, ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா டிவியில ஒரு 5 வருஷமா ஒரு தீராத ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது வந்து கோஸ்டல் கார்டு அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம போய் அந்த மாதிரி, ஏன்னா இலங்கை மீனவர்கள் வந்து நம்ம தமிழக மீனவர்கள் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க, இந்த போட்டை கேப்சர் பண்றாங்கன்னு நிறைய வந்து இந்த பிரச்சனை தீராம இருக்குது. இதுல என்னன்னா, ஒரு செமினார் அட்டன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, பிரச்சனை வந்து தமிழக மீனவர்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ. இதை இந்த மாதிரி ஃபோரத்துல பேசலாமே எனக்கு தெரியல. அவர் மிஸ்டர் சோமசுந்தரம் பதில் சொல்லட்டும். இந்த பிரச்சனை வந்து நம்ம தமிழக மீனவர்கிட்ட தான் இருக்குதா, இல்ல இலங்கை மீனவர்கள் நம்ம அத்துமீறி இங்க வராங்களா? இதுக்கு வந்து உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா டிவி நியூஸ்ல பார்க்கும்போது இதுக்கு இந்த ஒரு தீர்வே தெரியல. தயவு செய்து இதுக்கு வந்து நீங்க விளக்கம் கொடுக்குமான்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சோமசுந்தரம் அவர்களே வாங்க. சோமசுந்தரம் அவரே, சோமசுந்தரம் நீங்க எதுவும் பதில் சொல்ல முடியுமா சார்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அதை சொன்னீங்களே, அவர் சொல்லுவாரு, நீங்க சொல்லுங்க. அதுக்குள்ள அவர் வந்துருவான்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த சார் இந்தியன் நேவிங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற கோஸ்டுக்கு தான் உள்ளது சார். ஆனா இது வந்து நம்ம ராமேஸ்வரம் பகுதிங்கிறது இந்த மீனவர்களுக்கு வந்து அந்த பகுதியில இருக்கிற அதிகாரிகள், அந்த நேரத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பொறுத்து இருக்கு.
அப்படி இல்லைங்களா? இது வந்து ரொம்ப டச்சி டாபிக், ரொம்ப அரசியல் சம்பந்தப்பட்ட டாபிக். அது இந்த காலத்துல பேசுறது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. தெரிஞ்சதை கூட நான் சொல்ல விருப்பப்படலை அப்படின்றதுதான் உண்மை. சரியான பதில். மகிழ்ச்சி. நல்ல ரவிச்சந்திரனுடைய கேள்வி அருமையான கேள்வி. இல்ல இப்ப இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, யாரதான் இதை கேட்கலான்னு சொல்லுங்க. இதுக்கு யாருதான் பதில் கொடுக்க முடியும் அப்படி சொல்லுங்க. இல்ல அதுக்கு ஒரு பதில் கிடையாதுங்க. நீங்க உண்மையை வந்து நீங்க உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது. இல்ல அது நம்ம உரியவர்களை நாடி நம்ம இவங்ககிட்ட கேட்க முடியாதுல்ல. உங்களுக்கு ஒரு எல்லைன்னு ஒன்று இல்ல. அந்த இருக்கும். ஜெயோன் சார் ஒரு நிமிஷம். ஜெயோன் சார் ஒரே ஒரு நிமிஷம். நாம இப்போ வந்து இந்த ஃபோரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரெக்கார்டிங் எடுத்துட்டு அப்புறமா பேசுவோம் இல்லையா? அப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இந்த கேள்விக்கு ஐ வில் ஷேர், நாட் நவ. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல சரி, நம்ம அப்புறம் சொல்லுங்க. ரைட், நன்றி. முன்னை துணைவேந்தர் ஐயா அவர்களை பேசுங்க. உங்களுடைய இல்ல, மிக அருமையான விளக்கங்கள். நான் வந்து பேசிக்கலி ஐ எம் ஏ நேவல் கேடட். படிக்கிற காலத்துல நேவல் கேடட்டா இருந்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா. அதனால இந்த நேவல் சம்பந்தமா மிக அருமையான நிகழ்ச்சி விவரங்களை வழங்கியிருக்கின்றார்கள். மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. அதனால் இந்த பிரசன்டேஷனுக்கு உண்மையான அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை. முன்னை துணைவேந்தர் முருகேசன் வந்திருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சேவன் அவர்களே. நான் வந்து இன்றைக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு நம்முடைய இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes பிரசன்டேஷனை தான் நான் பார்த்தேன். மிக அழகா பிரசன்ட் பண்ணார். அந்த எண்டில் மட்டும்தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். இன்னைக்கு சில கருத்துக்களை எல்லாம் வந்து மேடம் சொல்றாங்க ஆஃப் த ரெக்கார்டு. அதை நான் பின்னாடி கலந்துக்கிறேன். சோமசுந்தரம் வந்தாச்சு. சோமசுந்தரம் நீங்க சொல்லுங்க. கருப்பசாமி நீங்க கேள்வி கேட்டீங்களா? அந்த கேள்வியை இப்ப மீண்டும் சொல்லுங்க. அவரு சோமசுந்தரம் ஐயா, ஒரு கேள்வி உங்களுக்காக காத்திருக்கிறது. கருப்பசாமி, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வேணும்ல, அதை மீண்டும் கேளுங்க. சொல்லுங்க. போஸ்டல் செக்யூரிட்டி நான் சொன்னேன். போஸ்டல் செக்யூரிட்டி குரூப்னு தமிழ்நாடு போலீஸ்ல இருக்குங்க சார். அவங்க 2 பேரும் ஜாயிண்டா தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேள்விக்கு நம்ம அந்த கேள்விக்கு தான் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருடைய துணை. அதனால அந்த கேள்விக்கு இப்ப பதில் வேணாம். Okay sir, can I ask a question? சோமசுந்தரம் சார் ஆர் அவருடைய டெபுட்டி யார் வேணாலும் சொல்லலாம். இந்த this is about environment. இந்த ஆயில் ஸ்பில் பத்தியும் வந்து கோஸ்ட் கார்ட் டேக் கேர் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சமீபமா வந்து இந்தியன் ஓஷன்ல நிறைய ஆயில் ஸ்பில்ஸ் இருந்தது. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் இட் வாஸ் தேர். சார் அன்மியூட், உங்களோடது எனக்கு கேட்கல. யூ ஹேவ் டு அன்மியூட் யுவர்செல்ஃப். இப்ப கேக்குதா மேடம்? கேக்குது. எஸ் சார், கேக்குது. அந்த ஆயில் ஸ்பில்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? இல்ல அந்த என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா வந்து கிரீன் ஜோன் இருக்கு இல்லையா, அவங்க ஏதாவது ஆக்ஷன் பண்றாங்களா? இஸ் திஸ் இது வந்து ஒரு நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி லேண்ட்ல வந்து 30% ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் தான் இருக்கும். ஆனா வாட்டர்ல வந்து 70% லிவிங் பீயிங்ஸ் இருக்காங்க. அந்த பேலன்ஸை வந்து நம்ம சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது கிளைமேட்ல இருந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயமா இப்போ ஆயில் ஸ்பில் தான் வருது. ஆயில் ஸ்பில்ல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் இருக்கா? இல்ல அந்த கம்பெனிஸ், பிரைவேட் டேங்கர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஃபோரம் இருக்கா? இருக்கு மேடம். அதாவது மார்போல்னு சொல்லுவாங்க, மேரிடைம் பொல்யூஷன் சொல்லிட்டு. மேர்போல்ங்கிறது மிகப்பெரிய அளவில் 1977 மற்றும் 78 வந்து டிஸ்கஸ் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து டிஸ்கஸ் செய்யப்பட்டு அதனால வந்து மேர்போல் கன்வென்ஷன் ஒன்று ஏற்படுத்தினாங்க. கடலை வந்து சொந்தமாக கொண்டாடுற எல்லா நாடுகளுக்கும் வந்து இந்த மார்போல் கன்வென்ஷன்ஸ் பொருந்தும். அதன் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு நாடும் வந்து கடலை கொண்ட ஒவ்வொரு நாடும் வந்து அந்த கடல் பாதுகாப்பு மற்றும் கடல் மாசு அப்புறம் அந்த ஆயில் ஸ்பில் ப்ரிவென்ஷன் இதை வந்து
ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி அந்தந்த நாடுகளில் உள்ள கோஸ்ட் கார்டு வந்து அது ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம இந்திய நாட்டில் வந்து இப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கும் இப்போ நம்ம வந்து ஈஸ்டர்ன் ரீஜன் சொன்னோம்னா அதில் வந்து சென்னையில் வந்து பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் டீம்னு இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட்ல இருக்குது, போர்ட் பிளேயரில் இருக்குது. இந்த பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது நீங்கள் சென்னை துறைமுகத்துக்கு வந்தீங்கன்னா எங்களோட செயல்பாடுகளை வந்து நாங்கள் செயல்முறை விளக்கமாக காமிப்போம். அதுக்கு உண்டான பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் வந்து Tier 1, Tier 2, Tier 3 3 ஃபெசிலிட்டிஸ் உண்டு மேடம். ஒவ்வொரு துறைமுகத்தையும் பொறுத்து ஒரு 3 டியராக வந்து நாங்கள் வந்து பிரிச்சிருக்கோம். அது உண்டான வந்து அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்யூப்மெண்ட்ங்கிறத மிகப்பெரிய லெவலில் வந்து நாங்கள் டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அது வந்து கண்டெய்ன்மெண்ட் பூமு, ஸ்கிம்மர், இந்த மாதிரி பல்வேறு விதமான பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ கூட நீங்கள் ஒரு 800 துறைமுகத்தில் வந்து லீக் ஆகும்போது கோஸ்ட் கார்டு தான் போது அதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணாங்க. அதனால அது எங்களோட முக்கியமான பணி மேடம். அது அந்த பொல்யூஷன் ரெஸ்பான்ஸுங்கிறது ஏன்னா சுற்றுச்சூழல்ங்கிறது மிகப்பெரிய ஆர்வத்தை இப்போதான் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அதை தொடர்ந்து எங்களோட பணிகளில் ஒன்றாக வந்து அதை நாங்கள் கருதி அதுக்கு உண்டான தகுதி மேற்பாடு அடிக்கடி எங்கள் கோஸ்ட் கார்டு பர்சன்ஸையும் நாங்கள் வந்து தகுதி மேற்பாடு மேம்படுத்துறதுக்காக பயிற்சி அனுப்புகிறோம். நாங்களும் வந்து அன்றாடம் வந்து அதை ஒரு பயிற்சியாக எடுத்து செய்கிறோம் மேடம். என்னைக்காச்சும் ஒரு டைம் கிடைக்கும் போது நீங்கள் சென்னை துறைமுகங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் எங்களோட செயல்பாடுகள். அன்பர்கள் எல்லாம் கூடி ஒரு நாள் உங்களுடைய ஒப்புதலோட உங்களுடைய அனுமதியை வேண்டி வரோம். நிச்சயமா காட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் இதுல மிகுந்த ஆர்வத்தோட இருக்காங்க. அதுவும் இதுங்கய்யா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். அதாவது வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்திய கடலோர காவல்படை கோஸ்ட் கார்ட் டே செலிப்ரேட் பண்றோம் மேடம். அப்ப வந்து நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ஜனவரி மற்றும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாசம் கடல் எப்ப வந்து சாந்தமா இருக்குமோ அப்ப வந்து ஒரு 2 நாட்கள் வந்து எங்களோட நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லாத்தையும் வந்து எல்லாவரையும் வந்து நாங்க கப்பல்ல அழைச்சு போவோம். கடல்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருந்து எங்களோட செயல்பாடுகளை நீங்க பார்க்கலாம். போன வருஷம் வந்து 3 நாட்கள், அதாவது பப்ளிக் டிமாண்ட் வந்து அவ்வளவு ரொம்ப அதிகமானதுனால 3 நாட்கள் செஞ்சோம் மேடம். கிட்டத்தட்ட வந்து 10 கப்பல்கள், கோஸ்ட் கார்டு கப்பல்கள் நீங்க சென்னை துறைமுகத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது அந்த காட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. பொதுமக்கள்லாம் வந்து அவ்வளவு பேர் வந்து நீங்க அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் வந்து ஐயா டாக்டர் செய்யோனுக்கு சொல்றேன், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். அடுத்து இப்ப இந்த வருஷம் 2021ல ஜனவரி அல்லது பிப்ரவரி, அநேகமா பிப்ரவரி மார்ச் தாண்டின்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா வேற இருக்கிறதுனால இந்த வருஷம் நடக்குமாங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியல. அப்படி கொரோனா பயம் போய் எங்க டைரக்டர் ஜெனரல் வந்து முடிவு எடுத்தாருன்னா கண்டிப்பா அந்த முடிவை நான் எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். நீங்க எல்லாரும் தயவு செய்து வந்து ஒரு நாள் எங்களோட விருந்தினர்களை தங்கி இருந்து எங்களோட செயல்பாடுகள் எல்லாமே செயல்முறை விளக்கமா ஆரம்பிக்கிறோம். அப்ப வந்து நீங்க கேட்ட பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ், ஆன்டி ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நாங்க செஞ்சு காமிப்போம் மேடம். ரொம்ப அருமை சோமசுந்தரம், நல்ல அருமையா பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து சார் சாரி இன்னொரு क्वेश्चन இருக்கு என்கிட்ட. ஐயா வணக்கம். ஒரு நிமிஷம் படிக்கட்டேன். கேட்டுருங்கம்மா. கேட்டுருங்க. சாரி முத்துவேல் சார், ஒரே ஒரு क्वेश्चन தான் சார். இந்த சோமாலியா பகுதியில வந்து we had lot of problems இல்லையா? வேர்ல்டு பூரா வந்து அந்த பகுதி தான் பைரேட் ஜோன் நிறைய இருந்தது. அது மாதிரி நமக்கு வந்து நம்ம இந்தியன் ஓஷன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி எந்த பைரேட் மூவ்மெண்ட்டும் கிடையாது. ஆனாலும் ஃபியூச்சருக்கு தயாராகிற மாதிரி நம்ம கோஸ்ட் கார்ட்லயோ இல்ல நேவிலயோ பைரேட் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கா? உண்டு. அதாவது இப்ப வந்து இந்த சொமாலி பைரேட்ஸை பத்தி, அதாவது கடற்கொள்ளையர்கள் வந்து நம்ம வந்து மாணவ பருவம், இந்த குழந்தை பருவத்தில இருந்து இந்த ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ்ல படிச்சு வர்ற அந்த கடற்கொள்ளையர். அதனால கடற்கொள்ளையருங்கிறது கடல் இருந்த காலம் தொட்டே கடற்கொள்ளையர்களும் இருக்கிறாங்க. நிறைய திரைப்படங்களே வந்திருக்க. ஆமா. அதுல வந்து நீங்க குறிப்பா சொல்ல வேண்டியதுன்னா இப்ப கடந்த ஒரு ரீசன்ட் மேரிடைம் ஹிஸ்டரி, ஒரு கடந்த 200 வருஷம் காலத்துல 1999ல முதல்ல ஒரு கடற்கொள்ளைய வந்து தடுத்தது இந்திய கடலோர காவல்படை. அதனாலயே இப்ப வருஷம் நீங்க வருஷம் மற்ற நாடுகள் நம்மளோட வந்து ஜாயிண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அது ஜப்பனீஸ் கோஸ்ட் கார்டா இருக்கட்டும், கொரியன் கோஸ்ட் கார்டா இருக்கட்டும், வியட்நாமீஸ் கோஸ்ட் கார்டா இருக்கட்டும், யுஎஸ் கோஸ்ட் கார்டே நம்மள இந்திய கடலோர காவல்படையோட செயல்பாடுகளை வந்து வியந்து இவ்வளவு ஒரு சின்ன ஒரு 43 வருஷத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, உங்க மக்கள்லாம் அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட பணிபுரியுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நடத்துறாங்க.
அதுக்கு காரணம் 1999 நாங்கள் செஞ்ச அந்த ஆன்டி பைரசி அந்த ஆப்ரேஷன்ஸ் தான். ரெண்டாவது ரீகேப்னு ஒரு அமைப்பு இருக்கு, ரீஜனல் கோஆபரேஷன் ஃபார் ஆர்ம்டு ராபரி அண்ட் ஆர்ம்டு பைரசி. அதில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சொமாலி பைரேட்ஸ், அதை வந்து இந்தியன் நேவி வந்து அவங்க வந்து ரெகுலராக வந்து பெட்ரோல் பண்ணுறாங்க அந்த ஏரியாவில். பெட்ரோல் பண்ணுறாங்க என்னன்னா, அந்த குறிப்பிட்ட எண்ணெய் கப்பல்கள் அந்த மெர்ச்சன்ட் ஷிப்ஸ்லாம் போகும்போது அதை வந்து பாதுகாப்பாக அவங்க அந்த இடத்த கடக்கிறதுக்கு உதவுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம், மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு மேடம். இந்தோனேஷியாவுக்கு தெற்க மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் ஒரு சிறிய பகுதி, எப்படி நம்ம பாக் ஜலசந்தின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த சிறிய பகுதி வழியாக தான் சிங்கப்பூர்ல இருந்து எண்ணெய் கப்பல்கள்லாம் இந்த பக்கம் போகணும். அரபு நாடுகள்ல இருந்து சிங்கப்பூருக்கும், சிங்கப்பூர்ல இருந்து அரபு நாடுகளுக்கும் போறதுக்கு உண்டான ஒரே வழி அதுதான். அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ்லயும் வந்து கடற்கொள்ளைகளோட பாதிப்பு அச்சுறுத்தல் இருக்குங்கிறதுனால நேவி கோஸ்ட் கார்டு இரண்டுமே இணைந்து, ஏன்னா நானே நிறைய தடவை அந்த ஜாயின்ட் பெட்ரோல் நடத்திருக்கேன் ஆன்டி பைரசி ஆன்டி ராபரிக்காக. அதை வந்து அந்த ரெகுலராகவே எங்களோட அந்த அன்றாட பணிகள் அது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச் சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலா டெல்லியில ஏஎஃப்எஸ்டி சர்வீஸ்ல தான் இருக்காரு. இப்போ வந்து ஹி இஸ் இன் எம்ஓடி பிஆர்ஓ எம்ஓடில தான் இருக்காரு அவர். அதனாலதான் ஓரளவுக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சது. அண்ட் உங்க நேவி சர்வீஸ் எல்லாம் பார்த்தா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்முக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். எப்படி சார் அதை மெயின்டைன் பண்றீங்க? பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சார், எப்படி அந்த வெள்ளையும் மெயின்டைன் பண்றீங்கன்னே தெரியல. எனிவே தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார். இல்லை அது இது குறிப்பாக ஒரு சின்ன ஒரு நகைச்சுவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும். இப்போ வந்து நாங்களே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போடும்போது எப்படி இருந்தோ ஒரு 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 மனதளவில் வந்து ஒரு அலர்ட்னஸ் எப்பவுமே இருக்கும். ஆனால் ஒரு சாதாரண ட்ரெஸ் போகும்போது எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போகும்போது அப்படியே ஒரு கரை கூட இல்லாமல் வீட்டுக்கு திரும்புறீங்க, அதே ஒரு சாதாரண கலர் ட்ரெஸ் போகும்போது அவ்வளோ கரையோட வரீங்க, எங்கே உட்காடுறீங்க, எது அது என்னமோ தெரில. அது பயிற்சி காலத்துலேருந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்னா அப்படியே மெயின்டைன். இப்போ உங்க முன்னாடி நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல உட்காந்துருக்கேன், அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னாலும் எதுமோ தெரில, அந்த வேர்வை கரை கூட அதுல படாது மேடம். அந்த அளவுக்கு அது எப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போட இருக்கோம். அதோட அந்த பெருமிதம் இருக்கும் பாருங்க, அந்த யூனிஃபார்மோட பெருமிதமே. இன்ஃபேக்ட் எங்களோட நேவி ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் கவுண்டர் பார்ட்ஸ் எங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. எங்க யூனிஃபார்ம் கூட அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை, நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் வெள்ளையும் சொல்லியுமா எப்பவுமே இருக்கீங்க. அந்த கம்பீரம் கம்பீரம். உங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப ஆமா. Thank you sir, thank you so much, thank you for the time also. மிக்க நன்றி மேடம், மிக்க நன்றி. வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களா? ஐயா சேயன் ஐயா வணக்கம். முத்துவேல் சொல்லுங்க ஐயாட்ட ஒரு வினா கேட்கலான் இருக்கேன். வணக்கம் ஐயா சோமசுந்தர் ஐயா வணக்கம். நான் நீங்க கடலோர காவல் படை தொடங்கும் போதுதான் கேட்க வாய்ப்பு கிடைச்சது, கப்பற்படை சொல்லும் போது கேட்கல. இருந்தாலும் ஒரு செய்தி, முத்துவேல் தமிழ் பேராசிரியர், அந்த வகையில ஒரு வினா. இப்போ இந்தியாவிலேயே முதலில் கடற்படையை தோற்றுவித்தவன் நம்முடைய ராஜேந்திர சோழன் தான். அதை நீங்க அவன் வந்து 11ஆம் நூற்றாண்டுல தோன்றினா. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கேள்வி கூட அது தொடர்பானதான். அரபிக்கடல்ல அவன் தான் அந்த கடற்கொள்ளையர்களை முறியடித்து நம்முடைய அரேபிய ரோமாவுடைய வாணிகத்துக்கெல்லாம் ரொம்ப எளிமையா அந்த கடற்கரையை அமைதியான கடற்கரையை ஆக்கிட்டான். அதுல இந்தியாவிலேயே கடற்படையை நிறுவிய பெருமை ராஜேந்திர சோழனுக்கு உண்டு. அப்ப சேர நாடு நம்ம சோழனுடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுனால. இப்ப எனக்கு என்னன்னா, அந்த பெருமை மிகுந்த தமிழகத்துல இன்னைக்கு தமிழ் இளைஞர்களை நம்ம கப்பற்படையில சேர்க்கிறதுக்கு என்ன நம்ம செய்யணும், எப்படி ஆர்வத்தை இந்த வெபினார் கூட அதற்குண்டான முயற்சியில முதல் படிதாங்க. எனக்கு அந்த ஆர்வம் எனக்கு மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா அதுக்காக தான் நான் டாக்டர் செய்யோன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்த போது இதுக்கு உடனடியா வந்து நான் சம்மதிச்ச காரணம் என்னன்னா, நம்ம இவ்வளவு பெரிய பாரம்பரியமும் பெருமையும் உள்ள கடற்படைக்கு வந்து நம்ம தென்பகுதி, அதாவது குறிப்பிட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து மிக குறைவ லெவல்ல தான் சேர்றாங்க. ரெண்டாவது ஐயா நீங்க சொல்றீங்க, ராஜேந்திர சோழன் காலத்துலதான் மிக சிறப்பா வந்து கப்பற்படை செயல்படுத்தப்பட்டு கிழக்காசிய நாடுகளை ஃபுல்லா நம்ம வந்து கைப்பற்றி நம்மளோட தமிழர்களோட ராஜ்யம் அவ்வளவு தூரம் விரிவடைந்திருக்கு, அதுல மாற்றம் இல்லை. இதுல இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் கொச்சின்ல இருக்கும்போது, கொச்சின்ல நம்ம இந்தியன் நேவி ட்ரைனிங் கமாண்ட் இருக்கு. அந்த கொச்சின்ல இருந்து வடக்க வந்து பட்டணம்னு ஒரு ஊரு, அந்த பட்டணம்னு ஊர்ல அகழ்வாராய்ச்சி பண்ணிருக்காங்கய்யா. நீங்க போய் பார்க்கணும். கொச்சின்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் அது வடக்க. அந்த பட்டணம் அகழ்வாராய்ச்சியில இந்த முசிறி பட்டணம் சொல்லுவாங்க இல்லையா,
சேரர்களோட தலைநகரம் முசிறிப்பட்டில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரு துறைமுகம் இருந்திருக்குங்கய்யா. அந்த துறைமுகத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பா அந்த அந்த முசிறி பட்டணத்தை வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சு இன்னமும் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மலையாளிகள் வந்து எப்பவுமே தங்களோட தமிழ்ல இருந்து தான் தாங்க வந்தோங்கிறத எப்பவுமே மறுத்துட்டே வருவாங்க. இப்ப முசிறி பியானாலேன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மிகச்சிறப்பா கொண்டாடுறாங்க. கலை இலக்கிய திருவிழாலாம் அங்கே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மிக மிக சிறப்பா நடத்துது. அதை ஒட்டி நான் என்னோட நண்பர்கள், என்னோட கலை இலக்கிய நண்பர்கள்லாம் கீழடி மற்றும் குந்தகை இதை வைத்து அந்த முசிறி பியானாலே மாதிரி இங்க மதுரை கீழடியில 2 வருஷத்துக்கு ஒரு தடவை விழா கலை இலக்கிய பெருவிழா நடத்துறதுக்கு உண்டான முயற்சிகள்ல நாங்க இறங்கியிருக்கோங்கய்யா. இப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சி. அருமை அருமை அருமை. செய்தியை கேட்கல. அவர் மதுரைக்காரர் தான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பாண்டிச்சேரியில வந்து உங்களுக்கு வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, வீராம்பட்டினம் பக்கத்துல அங்கேயும் வந்து அந்த காலத்திலே தமிழர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் உண்டான கடல் தொடர்புகளுக்கு உண்டான அகழ்வாராய்ச்சி நடந்து அதுவும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அந்த காலத்திலேயே போற்றப்பட்டது. இன்னும் வந்து அது உண்டான இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதனால தமிழர்களும் கடற்புறமும் பிரிக்க முடியாதது. உங்களுக்கு கிடைத்த இந்த சின்னங்கள்லாம் என்ன, கப்பல் படகு மற்றும் கப்பல்கள் தானே பாருங்க, நல்லா பாருங்க. அப்ப கடலும் தமிழனும் பிரிக்க முடியாத ஒரு இது. சைக்காலஜில ஒண்ணு சொல்லுவாங்க ஆர்கிடைப்ஸ்னு. ஆர்கிடைப்ஸ்னா என்னன்னா, ஒரு இமேஜரியை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது இலக்கியத்துல அது ஆர்கிடைப் ஆகுது. சரிங்களா? இப்ப பாருங்க, நம்ம எல்லாமே வந்து பிறவி கடல் நீந்துவார் அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன் கடலை வந்து பிறவி கடல்னு சொல்றோம்? அப்ப நம்ம கல்வி கடலுங்கிறோம், ஒருத்தரை பார்த்து கல்வி கடலுங்கிறோம். ஆமா, தமிழர்களோட மனதுல கடல்ங்கிறது பதிஞ்சு இருக்கு, ஆழ பதிந்த ஒரு உருவகம். அதைத்தான் வந்து ஆர்கிடைப்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆர்கிடைப்ஸ் எதுக்கு வந்து உங்களுக்கு உதவுன்னா, நம்மளோட தமிழ் இலக்கியத்தோட தொன்மையை வந்து அறிந்து கொள்வதற்கு மிகவும் பேருதவி செய்யுது இந்த ஆர்கிடைப்ஸ். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்திலே வந்து கடலை பத்தி இருக்கு, கப்பலை பத்தி இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தொன்மையான ஒரு தமிழ் சமுதாயம் நம்ம சமுதாயம். அதோட இப்ப வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி தான் நாங்களும் இந்த மாதிரி லெக்சர்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் நான் எந்த இடத்துல இருந்தாலும் பாம்பே, வைசாக் எங்க இருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன். டாக்டர் செய்யோன் ஐயாவுக்கும் தெரியும். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோ சென்னையில வந்து நேரலையில வந்து நான் வந்து வழிகாட்டி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய அது கரெக்டா வந்து இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாம் முடிச்சோம்னா நான் போய் டாக்டர் செய்யோன் ஐயா வந்து நான் போய் வழிகாட்டி நிகழ்ச்சியில நிறைய இது பண்ணியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி மூலமா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் நேவிலையோ கோஸ்ட் கார்ட்லயோ வச்சிருந்தாங்கன்னா நான் அதோட எனக்கு மிகப்பெரிய இது இருக்க முடியாது. அதுதாங்க. இல்ல, இன்னொரு சிறப்பு, ஒவ்வொரு வானொலியில என்னன்னா ஒவ்வொரு நேவி டே அன்னைக்கும் உங்களை அழைப்போம் நாங்க. ஆமா ஆமா, எவ்ரி இயர் நேவி டே, ஆர்மி டே, ஏர்ஃபோர்ஸ் டே 3 நாட்களும் கொண்டாடப்படும். அப்ப நாங்க நேவி டே பூரா பெரும்பாலும் சோமசுந்தரத்துக்கு முன்னால இன்னொருத்தர் இருப்பாரு, ஒரு கமாண்டர், அவரை நாங்க அழைச்சிருந்தோம். அப்படி ஒவ்வொரு முறையும் அது நாங்க விடுறது கிடையாது. எப்பவுமே எவ்ரி நேவி டே, ஆர்மி டே, ஏர்ஃபோர்ஸ் டே, all the 3 days will be very much observed suitably by All India Radio. அதனால ரொம்ப மகிழ்ச்சி சோமசுந்தரம் சார். இன்னொன்னு வேற ரஞ்சனா, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. நன்றி தான் தெரிவிக்கணும் சோமசுந்தரம் ஐயாக்கு. அவரோட பிரசன்டேஷன் ரொம்ப தெளிவா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கிளியரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஒண்ணு ஃபீல் பண்ணது என்னன்னா, நம்ம காலேஜ் டேஸ்ல நமக்கு இது மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு. ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ டிமாண்டே பாத்தீங்கன்னா டாக்டர், இன்ஜினியர்ஸ் அப்படிதான் இருக்கு. ஆர்மி நேவினாவே பயப்படுவாங்க. பட் உங்களோட பிரசன்டேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா விதத்திலயுமே நீங்க ரொம்ப கிளியரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. ரஞ்சனா மட்டும் இல்ல சார், ரஞ்சனா வந்து அண்ணா ஆதர்ஷ் மகளிர் கல்லூரியில கணினி பேராசிரியரா இருக்காங்க. நீங்க உங்க மாணவிகளுக்கு இதை எடுத்து சொல்லணும். கண்டிப்பா சார், அதுதான் எங்களுக்கு சொல்லுங்க. உங்க மாணவி நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு நேவியில, அதை பங்கேற்க சொல்லுங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பயன். அதே மாதிரி ஆதிரா முல்லை அவர்களுக்கும் அன்பு வேண்டுகோள். நான் என்ன சொல்ல வரும்னா, திருக்குறள் சொன்ன மாதிரி கடலோட பணி என்னன்னா, அதை வந்து தானும் வந்து உலகளவு வியாபித்து அந்த கடல் நீர் வந்து ஆவியாவி மேகமாகி மழை பொழிந்து மக்களுக்கு சேவை புரியறது தான் கடலோட
பணி இல்லையா திருமணி. அதைத்தான் அதனால எங்களோட பணிங்கிறது நாங்கள் கடல்ல இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட சிறப்பு இயல்புகளை சொல்லி மாணவர்களை ஈர்த்து, ஏன்னா எனக்குள்ள ஆதங்கத்தை தான் மேடம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நானும் வந்து கல்லூரி நாட்களில் வழிகாட்டி இல்லாமல் ரொம்ப தவிச்சவன் தான். நான் சுய முயற்சியில் தான் இந்த வேலையில் சேர்ந்தேன். இப்போ வந்து இந்த பயிலரங்கு இந்த மாதிரி எப்போ வந்து நிகழ்ச்சி டாக்டர் செய்யான் ஐயா கூப்பிட்டாலும் யார் கூப்பிட்டாலும் நான் போய் மிக ஆர்வத்தோடு நான் வந்து கலந்துக்கிற காரணமே இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு 10 பேராச்சும் ஊக்கம் பெற்று மற்ற ஐடி ஃபீல்டு மற்ற மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் போய் ஜாப் செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஃபீல்டுக்கு போகிறத விட ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் உள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு இந்திய கடற்படையோ கடலோர காவல் படையோ சேர்ந்தா அவங்களுக்கும் நல்லது, அவங்க குடும்பத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது இல்லைங்களா? அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களை ஊக்குவிக்கணும், ஊக்கப்படுத்தணும். ஆமா அன்பர்களுக்கு இன்னொரு தகவல். நாம திருக்குறள் குரூப்ல திருக்குறள் இன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சேன். அந்த குரூப்பை சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்குது சோமசுந்தரம் தான். அவர் அழகா நம்மளுடைய தமிழ் இதை போட்டு அதுக்கு ஆங்கில கொடுத்து பல நல்ல கலையார்வமிக்க நிகழ்ச்சிகளை சோமசுந்தரம் அந்த குரூப்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கே அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் சோமசுந்தரம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நன்றி வாழ்த்துக்கள். நன்றி வாழ்த்துக்கள். நீ நிறைவாக வேற யாரும் கேள்வி உண்டுன்னா சொல்லுங்க, கை தூக்குங்க, அல்லது சொன்னீங்கன்னா அப்புறம் நம்ம நிறைவு செய்யலாம் நிகழ்ச்சியை. நண்பர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக இன்று மாலை மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் கண்ணப்பன் வாசுகி அறக்கட்டளை இணைந்து நடத்தக்கூடிய அவர்களுடைய நிகழ்வு இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்குது. பங்கேற்கிற அன்பர்களை எல்லாம் சாயங்காலம் இன்று மாலை இதே இந்த ஜூம் ஐடி தான். அதுல டாக்டர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் குடும்பத்திலிருந்து ஒரு அறக்கட்டளை நிறுவி அவர்கள் அவருடைய கணவர் பெயர் கண்ணப்பன், டாக்டர் ஜேஜி கண்ணப்பன் வாசுகி அறக்கட்டளை மூலமா இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு சாயங்காலம் 5 மணிக்கு இருக்குது. அதனால ஒரு 10 மணித்துறைக்கு முன்னால நீங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்கலாம். 4 பேருக்கு விருது கொடுக்கிறார்கள். ஒரு கல்வி ஒருவருக்கு கல்வி தொகை வழங்குகிறார்கள். அப்புறம் ராஜா அவர்கள் பேசுகிறார். உங்களுக்கு தெரியும், பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் சிறப்புரை அதுல நிகழ இருக்கிறது. நல்ல நிகழ்ச்சி, அனைவரும் வாருங்கள் என்று அவர்கள் சார்பில் அழைக்கிறோம். அதே மாதிரி அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து 12ஆம் தேதி டிசம்பர் 12 அது மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாள் டிசம்பர் 11. அதனை ஒட்டி 12ஆம் நாள் அன்று பாரதியை பற்றிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதிலையும் பங்கேற்று மகிழுங்கள் என்று சொல்றோம். இப்பொழுது நிறைவாக நன்றி நகல வருமாறு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெத்துறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் நடராஜமூர்த்தி அவர்களே வருக, உங்கள் நன்றி உரையை வழங்குக. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களே? நல்லா கேக்குது, சொல்லுங்க. பிடி பெக் சார்பாகவும் எம்டிஎஸ் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூற நான் பெருமை அடைகிறேன். ஒரு கவிஞன் கூறுகிறான், அரபிக்கடல் வற்றினாலும் என் அன்பு கடல் வற்றாது, பசிபிக் கடல் வற்றினாலும் என் பாசக்கடல் வற்றாது. நான் கூறுவது, என்னதான் புயலடித்து ஓய்ந்தாலும் மழை பெய்து ஓய்ந்தாலும் எம்டிஎஸ்ஸின் அன்பும் பண்பும் கலந்த சேவை ஓயாது. அவர்களுக்கு எம்டிஎஸ் நிறுவன அனைவருக்கும் எனது நன்றியை கூறுகிறேன் பெக் சார்பாக. ஒருவன் பிரச்சனை இல்லாமல் வெற்றி பெற்றால் அது வெற்றி, பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்து வெற்றி பெற்றால் அது வரலாறு. கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றியுடன் வரலாறு படைக்கும் எங்களது மாண்புமிகு துணைவேந்தர் மற்றும் பதிவாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். தெரியாது என்ற வார்த்தையை விட கற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை தான் வலிமை அதிகம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முன்னாள் துணைவேந்தர் புன்னகை ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். முயற்சி செய், தயங்காதே, முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும் என்று எங்களுக்கு அவ்வப்போது எங்களுக்கு உணர்த்தும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். The most difficult task is to make everybody happy. The simplest task is to be happy with everyone. சிவன்யா சுப்பு அவர்கள்
ரெண்டுமே செய்கிறாங்க. ஹாப்பியாகவும் நமக்கு நல்லா ஒரு பாடல இனிமையாக பாடி நம்மளை ஹாப்பியாகவும் வச்சுக்கிறாங்க, நம்மளோட ஹாப்பியாகவும் இருக்கிறாங்க. அதை எப்படி இரண்டும் முடிகிறதுன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கு. சொல்லுங்க. நம்ம ஜெயராம் அவருக்கு நான் சொல்லணும், யுவர் காம்படிட்டர்ஸ் கேன் காப்பி யுவர் ஒர்க், யுவர் ஸ்டைல் ஆர் யுவர் ப்ரொசீஜர், பட் நோ ஒன் காப்பி யுவர் பேஷன் சார். உங்களோட பேஷன் இருக்குல்ல, அது யாராலையும் நோ ஒன் கேன் ரீப்ளேஸ். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக, எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பயணிக்காதே அல்லது பின்தொடராதே. உனக்கென பாதையை நீ தேர்ந்தெடு என்று தனி பாதையை தேர்ந்தெடுத்து அறிமுக தனித்தன்மையுடன் அறிமுக உரையை நிகழ்த்திய பானுமதி அம்மா அவர்களுக்கும் நன்றி. நல்ல இதயங்கள் பார்ப்பது கடினம், நல்ல இதயத்துடன் பேசுவது அதிர்ஷ்டம், நல்ல இதயத்துடன் நட்பு கொள்வது வைப்பது வரம். நம் சிறப்பு விருந்தினர் என்று ஒரு நல்ல இதயம், நாம் பெற்ற கிடைக்காத பலவற்றை மாணவர்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவரிடம், நல்ல இதயம் இருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி. அவர் கூறினார் குரூப் டிஸ்கஷன் அல்லது குரூப் பார்ட்டிசிபேஷன், டீம் பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம்னு. அதுக்கு எங்க பல்கலைக்கழகத்திலேயே ஒரு தடவை நடந்தது. ஒரு மாணவன் கோல்டு மெடலிஸ்ட், இன்னொரு மாணவன் 2 பேப்பர்ல அரியர் வச்சிருந்தார். ஆனா இந்த 2 பேர்ல இந்த 2 பேப்பர் அரியர் வச்சிருந்தவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப நாங்க கேட்டோம், என்னங்க இப்படி தேர்ந்தெடுத்திருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னது, அந்த பையன் வந்து டீமோட சேர்ந்து வரமாட்டான், இந்த பையன் டீமோட சேர்ந்து வருவான் அப்படின்னு. அதை ஞாபகம் ஊட்டியதற்காகவும் நன்றி. மற்றொன்றையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நமது இணை இயக்குனர் பிரசன்னா, டாக்டர் முனைவர் பிரசன்னா தான் எங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கும் ஒருங்கிணைப்பாளர். அவர் வந்து உங்களுடன் தொடர்பு கொண்டு, இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் இன்று வர முடியலை, அவர் உங்களுடன் தொடர்பு கொண்டு நிச்சயமாக பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் உங்களுடைய சேவையை கொண்டு சேர்ப்பார் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு செய்தியும், பிரசன்னாவோட தகப்பனார் நடராஜன் என்பவர் தற்போது இல்லை, ஹீஸ் நோ மோர். அவரும் நேவியில் இருந்து ரிட்டையர் ஆனவர் தான். அந்த செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. இப்பொழுது நிறைவாக அன்பர்களே, தமிழ் பெண், அதற்கு முன்னதாக அறிவே ஆற்றல், அறிவை வளர்ப்போம், அது நம்மை வளர்ப்பதோடு நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். இப்பொழுது சிவன்யா அவர்கள் தமிழ் பெண் பாடை நிறைவு செய்வார்கள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே